சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. பக்கத்தில் பார்த்து ஒன்றும் தடைபடாது. ஏன்னா இந்த நாள் தோன்றுவதற்கு முன்பதாகவே அவர் அனாதியாக இருக்கிறவர். இந்த நாளுக்குண்டாய் இருக்கிறதான நன்மையும் ஆசீர்வாதத்தையும் அவர் நமக்கு தந்தருளுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்ல போறோம். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது சும்மா சொல்லுங்க. காசு பணம் உங்கள்கிட்ட கேட்கல, வாயத்தை சொல்லுங்க. கூடுமே, எல்லாமே கூடுமே. உம்மால கூடாதது சொல்ல. உம்மால கூடாதது சத்தத்தை உயர்த்தி, கரத்தை உயர்த்தி. பிசாசு நிறைய பேர் வாயை கட்டி வச்சிருக்கான். நீ வாயை திறந்தா நீ வளர்ந்துருவ. வாய் உள்ள பிள்ளை தான் பழைக்குமா? அது உலக பழமொழி. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, வாயை விரிவாய் தர அதை நான் நிரப்புவேன்னு சொல்லிட்டாரு. வாயை திறக்கணும். என்ன சுகுமாரு, என்ன திறக்கணும்? வாயை விரிவா. எப்படி திறக்கணுமா? சிலர் அவங்க பேசுறது அவங்களுக்கு கேட்கல பாருங்க. ஆமே. கர்த்தர் நல்லவர். சந்தோஷமா எல்லாமே கூடும். கூடாதது ஒன்றும் இல்லை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. சொல்லுங்க. எல்லாமே கூடும், எல்லாமே நிறைவேறும். என் வாழ்க்கை தொடங்கினவர் அவர், முடிப்பது அவர் தான். என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அவருடைய சித்தம் இல்லாமல், அவருடைய திட்டம் இல்லாமல், அவருடைய ஆலோசனை இல்லாமல் என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்பிக்கை இருக்கிறது? எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம பாடி தெய்வ நாமத்தை அப்படி ஆராதிக்க போறோம். ஓ தேங்க்யூ ஜீசஸ். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே. எல்லாம் கரெக்டாக சொல்லி. Praise the Lord, praise the Lord. Thank you, Holy Master. கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. எல்லாம் வாயில திறந்து. ஓ, கடல் மீது நடந்தீரையா, சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவரே, சாத்தானை ஒடுக்கினீரே. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். நீங்க பாடுறது எனக்கு கூடுன்ற மாதிரி பொறாமல பாடுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு கூடுன்றது உங்களுக்கு தான் கூடுன்றார் ஆண்டவர். நிறைய பேர் ஏதோ பாட்டு கையில் வெத்தலை பால் கொடுத்து இடிக்க சொல்லிட்டு ஓடுமே ஓடுமே. சந்தோஷமா இல்லவே இல்லை. சந்தோஷம் சந்தோஷம் என்ன இருக்கும்? இயேசு இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாருன்னா, நீங்க இருக்க வேண்டிய இடத்துல இருப்பீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. அல்லேலூயா. நாங்க இல்லை, நான் வேற எங்கே இருக்கேன்னா ஒரு சந்தோஷமா இருக்காது. உங்கள் வாழ்க்கையெல்லாம் கூடணுமா கூடக்கூடாதா? அப்போ பலிபீடம் இப்படி அடிக்கப்படாத ஆண்டவரை எங்களுக்கு யாருக்கும் வந்து கூட வேண்டாம். இயேசுவின் நாமத்தில் அறிக்கை பண்ணுகிறேன். ஆமென். அப்படின்னா என்ன மறைச்சிட்டு போவீங்க. உங்களுக்கு கூடணும் தான் நம்ம பாடலை பாடி ஆண்டோட நாமத்தை மேம்படுத்துகிறோம். சத்து எந்த இடத்துல உங்கள் வாழ்க்கை நடக்கக்கூடாதபடிக்கு தடையை போட்டாலும் அந்த இடத்துலலாம் ஆண்டவர் உங்களுடைய காரியங்களாய் வாய்க்கும்படியாய் வழி நடத்தும்படியாய் பாதலை தெரிப்படுத்தவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசு யாரை பார்த்து ஓடணும்? சொல்லுங்க. யாரை பார்த்து ஓடணும்? யாரை பார்த்து ஓடணும்? ஏன்னா பேய்க்கெல்லாம் பெரிய பேய். என்னை பார்த்து ஓடணும். சொல்லுங்க. சோதனைக்கு சோதனைக்காரன் நான் தான். சோதனைக்காரனுக்கு சோதனைக்காரன் நான் தான். அல்லேலூயா. வியாதிக்கு வியாதி கொடுக்கிறது நான் தான். புரியல நிறைய பேருக்கு. அல்லேலூயா. பிசாசுக்கு ஆமேனா. என்னை பார்த்தவன் அடுக்க வரணும்.
கத்தருடைய பிள்ளைங்களை பார்த்தா அவர் நடுக்கு வரணுங்க. சாமான் பிரதர் இப்பவே எங்கள் வீட்டில் எல்லாம் நடுக்கு தான் வராங்க. பிரச்சனை ஏன் அதை வந்து அவ்வளோ இதாக பண்ணிட்டு இருக்கீங்க? என் கூட நிறைய சத்தம் வருது. நான் பேசுறது கேட்குறேன், நீங்கள் போகிற மாதிரி கொஞ்சம் என் பின்னாடியே வாங்க. அப்போ வந்து கேட்குறது நல்லா இருக்கும். அல்லேலூயா, ஆமேனா. சந்தோஷமா சொல்லுங்க. என் வாழ்க்கையில் எல்லாம் கூட சும்மா அப்படியே அதிரும். என்ன அதிரும்? பிசாசுடைய கிரியில் அதிரும். காதேசு வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற அவருடைய அல்லேலூயா. நான் சாதாரணமான நபர் கிடையாது. ஏன் அப்படின்னா நான் அவருடைய பிள்ளை. அவருடைய பிள்ளைக்கு இருக்க அதிகாரமே வேற. அந்த பிள்ளை வாய் தந்த பாடனா சத்துருக்கு பயம் பிடிக்கும். சொல்லுங்க, திருந்தாத உன் கனவை திருந்துவாரு. இந்த இடத்துல நீ சத்தம் போட்டு நீ ஆண்டவரை நீ மகிமைப்படுத்தும் போது திருந்தாத உன் கணவர் மங்கம்மன் ஒரு மாதிரி பார்க்குறேன். அல்லேலூயா, சோதர கத்த நல்லவர். திருந்தாத கனவு திருந்துவாரு. திருந்தாத மனைவி பிடிவாத்தில் இருக்கிறவங்கெல்லாம் மாறுவாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாரை பார்த்து ஓட்டம் பிடிக்க போகுது? யாரை பார்த்து ஓட்டம் பிடிக்க போகுது? என்ன பார்த்து சொல்லுங்க. என்ன பார்த்து? என்ன பார்த்தா யாரை பார்த்த மாதிரி? அவர் சொல்லிட்டாரு, உன்னை தொடுகிறவன் என் கண் மானியை தொடுகிறது போல. அவருடைய பிள்ளைன்னா எனக்கு அந்த அதிகாரம் இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தணும். உங்க கரெல்லாம் அவருக்கு தான். அல்லேலூயா. கைத்தட்டு கைத்தட்டு கைத்தட்டுன்னு சொல்லி மோடி வித்தை காட்டல, ஆண்டவர் நாமத்தை ஆமேனா. நிறைய நேரங்களில் இந்த ரோட்டில் அது குரல் விதை காமிக்கிற ஆளை பார்த்துருப்பீங்க. அவன் சொல்லுவான், கைத்தட்டு கைத்தட்டு ராமா வெளியே வந்து கைத்தட்டு கைத்தட்டு. அந்த மாதிரி இருக்குது எனக்கு. அல்லேலூயா. நீ கை தட்டுறது நீ ஆண்டு நாம மகிமைக்காக. ஏன்னா கைத்தாளத்தோடு கூட ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமேனா. கைத்தாளம் நமக்கு இருக்கணும். 2 கை எதுக்கு? இதே பிசியோதெரபிஸ்ட்டோட போனீங்க அப்படின்னாக்கா உங்கள் கை வலிக்கு என்ன பண்ணுவாங்க? ஆமாம், ஒரு 1/2 மணி நேரம் கை தட்டினா கை தட்டுவேன் பைத்தியம் மாதிரி. அல்லேலூயா. ஆண்டுடைய ஆலயத்தில் கையை தட்டி போனால் கை தட்டுறே வராது. அல்லேலூயா. நிறைய பேர் பைத்தியம் மாதிரி தான் இருக்குது. நிறைய பேர் பிசியோதெரபிஸ்ட் தான் போய் பாருங்க, பைத்தியம் மாதிரி இப்படி ஒன்று பண்ணிருக்கோம், அப்படி ஒன்று பண்ணிருக்கோம். சிலர் இப்படி ஒன்று பண்ணிருக்கோம். அங்கே உள்ள போனால் எல்லாம் பைத்தியம் பண்ணுற மாதிரியே இருக்கும். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஆலயத்தில் பண்ண வேண்டியது பண்ணால் நீ அங்கெல்லாம் போய் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. எத்தனை கை வலி? அல்லேலூயா. நல்ல கையை தட்டு. அல்லேலூயா. எத்தனை பேர் வாய் வலிக்குது? ஆண்டவர் நல்லா துதிச்சு பாடு, வாய் வலிலாம் போயிடும். அல்லேலூயா. கொடுத்த அவைகள் எல்லாம் அவருது, அவருக்காகவே பயன்படணும். எனக்கு நேரம் அதிகமாக இல்லை. நான் 6 முடிச்சு வார்த்தைக்கு போகணும். என் கூட கொஞ்சம் வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம வேகமாக போயிட்டு இந்த வெயிலுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? வேகமாக போயிடலாம் வீட்டுக்கு. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஓகே. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். விசுவாசத்தோடு கூட, சத்திய வார்த்தையோடு கூட. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். ஆமே, கூடாதது ஆமே ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை செய்தீரையா. வாய்களை திறந்து சொல்லுவோம். மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை செய்தவர், மரணத்தை செய்தீரையா. மறுபடி வருவீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. நீங்க மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. ஆமே, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமே, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. நாமம் சொன்னா
சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. உம் பேரால் கை நீட்டினார் ஆமே நோய்கள் மறையுதையா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உம் பெயரால் கை நீட்டினார் எல்லா நோய்கள் விலகட்டும், வியாதியிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மலைகள் செம்மாறிப்போ துள்ளியது ஏனையா. மலைகள் செம்மாறிப்போ குன்றுகள் ஆடுகள் போ கொதித்ததும் ஏனையா. குன்றுகள் ஆடுகள் போ கொதித்ததும் ஏனையா. ஆமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது கூடும், எல்லாமே கூடும். நீ வேண்டிக் கொள்வது, நீ ஜெபிக்கிறது, பிரயாசப்படுகிறது, எதிர்பார்க்கிறது கூடுமே எல்லாம் கூடுமே. உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் முடியும் முடியும். எப்பாவால முடியும்? என் இயேசுவால முடியும், என் தேவனால முடியும், என் ஆவியானவரால எல்லாமாகும். கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஆமென் ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே. எல்லா விசுவாச கண்களை மூடி கரங்களை தட்டி என் வாழ்க்கையில் நடக்காதவைகளை நடக்கும்படியாக நிறைவேற்றப்படாதவைகளை நிறைவேற்றுகிற ஆவியானவர் உன் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே, அந்த தெய்வத்தை எல்லாரும் ஆரவாரித்து எல்லா தடைகள் உடைக்கப்படுவதாக, எல்லா கிரிகள் அழிக்கப்படுவதாக, எல்லா சூழ்நிலைகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினாலே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். இந்த ஆராதனை வேளையில நீ வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறவைகள், நீ ஏக்கமாய் கேட்டுக் கொண்டிருக்கிறவைகளுக்கு என் தேவன் விடுதலை கொடுக்கட்டும். வாய்களை திறந்து ஆர்ப்பரிப்பின் சத்தத்தோடு கூட ஓ ரபா ஷபா கபலா துடாபலா ஷதரபலா ரதனா ரேகமானா துடாபலா ரபோ. எஸ் 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 எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. கூடும், எல்லாமே கூடும். இயேசுவாலே கூடும், என் இயேசுவாலே கூடும், என் தேவனாலே கூடும், என் தேவனாலே எல்லாம் கூடும். கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மனுஷனால் கூடாதவைகள் தான், தேவனால் கூடாதவைகள் அல்ல. அவரே வாய்க்க பண்ணுகிறார், அவரே நடத்துகிறார், அவரே பலப்படுத்துகிறார், அவரே வழிகளை ஆயத்தப்படுத்துகிறார். ரீபாலா தூடாபாலா ராபாலா ஷாபாலா ரதனோ. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க, எல்லாரும் மகிமை செலுத்துங்க. ரீபாலா தரபாலா ஷபரபல வரபல வரபோ ரந்தல வரவன மனவ கபல பல வரதனோ. நன்றி 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 நன்றி. உமக்கே மகிமை, உமக்கே மகிமை, உமக்கே துதி கன மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். ரீபியா தரமனர ஷபரதரபல ரதனோ. பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். உனக்கு உதவி செய்யும்படியா இந்த ஆராதனையில் அவர் வந்திருக்கிறார்.
எனக்கு திறமை இருக்கலாம், பணம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், எனக்கு பதவி இருக்கலாம், எனக்கு உயர்வு இருக்கலாம், கனம் இருக்கலாம். இந்த உலகத்தில் நீ என்ன இடத்துல இருந்தாலும் அது ஆண்டவருக்கு முக்கியமே கிடையாது. அதெல்லாம் குப்பை குப்பை, அது முக்கியமே கிடையாது. நீ ஆண்டவருக்கு முன்னாடி உன்னை தாழ்த்தி விட்டு கொடுத்து அவரை ஆராதிப்பதற்கு உன் இருத்தை திருப்புவன்னா நீ விசேஷமானவன், நீ விசேஷமானவள், நீ விசேஷமானவள். உன்னுடைய கௌரவம், உன்னுடைய பிரஸ்டீஜ், உன்னுடைய எதிர்பார்ப்பு, உன்னுடைய வாஞ்ச, உன் விருப்பம் ஆண்டவருக்கு இந்த இடத்துல முக்கியம் இல்லை. இதை முக்கியத்துவப்படுத்தி ஆராதிக்கிற இடம் கிடையாது. நீ எவ்வளவு பெரிய நபரா இருந்தாலும் ஆண்டுக்கு முன்னாடி மண்டிடணும், ஆண்டுக்கு முன்னாடி உன்னை தாழ்த்தணும். உன்னை விட்டு கூட கையை கட்டிட்டு வேடிக்கை பார்க்கறது இல்லை, கண்ணை திறந்து மற்றவங்களை முறைச்சு பார்க்கறது இல்லை. அப்பாக்கு முன்னாடி தாழ்மைப்படுங்க, தாழ்மைப்படுங்க, உன்னை தாழ்த்து விட்டு கூட தாராதி. ஓ ரப ஷதரபலர ஹந்துனா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் தங்களை தாழ்த்த வேண்டும். என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனத்தை தாழ்த்தணும், தாழ்த்தணுங்க. காபான் யாத்துடா ஷாத்தரபலர ஹந்துனா. நீ எங்க இருக்கின்ற முக்கியம் இல்ல, நீ யாரா இருக்கின்றதா முக்கியம். எந்த சபையில இருக்கிற முக்கியம் கிடையாது, யார் ஆராதனை நடத்துற முக்கியம் கிடையாது. நீ யாராக இருந்த ஆண்டவர் ஆராதிக்கிற, அவருடைய பிள்ளையா இருக்கிறாயா, அவரை உயர்த்துவதற்கு இருதயம் இருக்கா, உனக்கு அந்த வாஞ்சை இருக்கா, அந்த விருப்பம் இருக்கா, அந்த எதிர்பார்ப்பு இருக்கா. அப்பாவை துதிக்கணும் தானே ஒரு ஏக்கத்தோடு கூட உன் இருதயம் திறக்கப்படுமானா உன் நாவு சும்மா இருக்க முடியாது. அப்பாவை உயர்த்தி கொண்டே இருக்கும், அவரை கனப்படுத்திக் கொண்டே இருக்கும். அவரை உயர்த்த 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 பலன் 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 பலன். Yes. ஆகாதது எதுவும் இல்லை, உமாலாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உமாலாகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே உம்மால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே, உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. அப்படியே முழங்கால் படிட்டு ரெண்டு கரத்தை உயர்த்தி பிடிச்சு சொல்ல போறோம். உங்களால் எல்லாம் கூடும்பா. மனுஷனால் கூடாதவைகள் தான், ஆனால் உம்மால் கூடாதவைகள் அல்ல. நீங்க சொல்ல ஆகிறது, நீர் கட்டளையிட்டால் அது நிற்கும். உம்முடைய வாய் சொல்லுகிறது, உம்முடைய வைராக்கியம் செய்து முடிக்கிறது. உம்மால மட்டும்தான் எல்லாம் முடியும். சொல்லுவீங்களா? சொல்ல முடியுமா? நான் மனுஷன் நம்பி நிற்கிறேன், நான் ஊழியக்காரி நம்பி ஓடுறேன், உலகத்தில் இருக்கிறதான நண்பர்களை யோசித்து கடந்து செல்லுகிறேன். எனக்குன்னு ஒரு கூட்டம், எனக்குன்னு ஒரு சந்ததி, எனக்கென்று ஒரு குடும்பம், எனக்கென்று இருக்கிறதான உறவுகள், இதுதான் என் வாழ்க்கை சாதிக்க முடியும், இதை வைத்து தான் நான் ஓட முடியும், இதுதான் என்னுடைய வாழ்க்கையுடைய ஆதாரம் என்று நினைக்கிறாயா? நெவர். உனக்கு ஒரு வழியும் கிடையாது, ஒரு வாய்ப்பும் கிடையாது. நோ சான்ஸ், நோ வே. இயேசுத்தான் வழி, இயேசுத்தான் வழி, இயேசுத்தான் உன்னுடைய வாழ்க்கை வாய்க்க செய்ய வேண்டும். மனுஷன் அல்ல, மனிதன் அல்ல. மனிதனுடைய எத்தனங்களோ, மனிதனுடைய சிந்தனை, மனிதனுடைய ஞானமோ, மனிதனுடைய கரத்தில் இருக்கிற பணமோ உனக்கு மேன்மை கொண்டு வர முடியாது. அவர் தான் வழி. அவர் சொல்லிவிட்டார், பெரியவர் பெரியவராய் சொல்லுகிறார், நானே வழி என்று. நான் தான் வழி. உன்னை ஆசீர்வதிக்கணுமா? நான் தான் வழி. உன்னை உயர்த்தணுமா? நான் தான் வழி. உனக்கு எதிர்காலம் வேணுமா? நான் தான் வழி. உனக்கு வேலை வேண்டுமா? நான் தான் வழி. உனக்கு சமாதானம் வேணுமா? நான் தான் வழி. உனக்கு கல்யாணம் நடக்கணுமா? நான் தான் வழி. உனக்கு குழந்தை வேணுமா? நான் தான் வழி. உன்னை எதிர்பார்ப்பா? நான் தான். உன்னுடைய வாழ்க்கையே நான் தான். நான் இல்லாம உனக்கு ஒன்றும் நடக்காது. நான் இல்லாத இடத்துல உனக்கு ஒன்றும் நடக்காது. சொல்லுங்கப்பா, உங்களால தான்ப்பா கூடும். சொல்ல முடியுமா? இப்ப வாயை திறந்து சொல்ல முடியுமா? உங்களால மட்டும்தான்ப்பா, நீங்க மட்டும்தான்.
நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பா, மறந்தும் போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைனா எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லிகள யாரும் இல்ல. எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லிகள யாரும் இல்ல. எப்படி சொல்வேன் எல்லாவற்றை நீர் மாற்றினீர், வாழ வைக்கிறீர். எப்படி சொல்வேன் என்னென்ன சொல்வேன் நீ செய்ததை, வாழ வைப்பதை. நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பா, மறந்தும் போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைனா நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலோ ஆதரித்து வந்தீரே, தந்தி வாயில திறந்து. நான் பிறந்த நாள் முதல் காபாலாதாராமா, அவரால முடியும், அவரால முடியும். ஓ இனியும் எப்படி சொல்வேன் நீர் வந்ததை, 1 2 3 என்று எண்ண முடியாது. எப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீர் வந்ததை, 1 2 3 என்று எண்ண முடியாது. நீங்க மட்டும் இல்லைனாப்பா, எங்கப்பா வாஞ்சையோடு கூட எதிர்பார்ப்போடு கூட மண்ணுக்குள்ள மறந்தே போயிருப்பா, மறந்தும் போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைனா சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு, ஏனென்று கேட்டிட யாரும் இங்கு வரவில்லை, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள. ஆமாண்டவரே, ஆம் தகப்பனே, எப்படி சொல்வேன் மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பா, மறந்தும் போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைனா நீங்க ஒருவர் இருக்கிறீங்கன்ற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் அந்த உலகத்துல எங்களுக்கு. கட்டின கணவரையோ, நான் கட்டி கொண்டு வந்த மனைவியோ, நான் பெற்றெடுத்ததான பிள்ளைகளையோ, என் கூட பிறந்த உறவுகளையோ, என்னோடு ஐக்கியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி பழகிற நண்பர்களையோ, ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்பிக்கை கொடுக்கும்படியாய் ஆங்காங்கே தரித்திருக்கிறதான நபர்களையோ, என் பணத்தையோ, என் பதவியோ, என் செல்வாக்கையோ நான் நம்பி வாழப்பா. நீங்க இருக்கிறீங்கன்ற ஒரே நம்பிக்கை மட்டும்தான் எங்களுக்கு. நீங்க மட்டும்தான், நீங்க மட்டும்தான், நீங்க மட்டும்தான்ப்பா. நீங்க இல்லாம எங்களால ஒரு அனுபவம் எங்க வாழ்க்கை அசையாதுப்பா.
நான் உங்களை மட்டும் நம்புறேன் சொல்றவங்க கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்தா பார்க்க நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்களை மட்டும் நம்புறேன்ப்பா, உங்களை மட்டும் நம்புறேன்ப்பா. நான் என்னுடைய வழிகளை ஆண்டவரே எனக்கு உண்டாய் இருக்கிறவைகளை நான் எடுத்து வைத்தவன நம்பிக்கை இல்லை ஆண்டவரே. அது பூச்சும் துருவும் அடித்து போகும். ஆனால் நான் உங்களை நம்பும் பொழுது என் வாழ்க்கையில் இல்லாதவைகளையும் இருக்கிறதை போல பேச சொல்லி அழைக்கிற நல்ல தெய்வம், என் வாழ்க்கையில் இழந்ததை திரும்ப தருகிற தெய்வம் ஆண்டவர், ரெட்டிப்பாக்கி தருகிறவர், மகிமைப்படுத்தி தருகிறவர், பரிசுத்தப்படுத்துகிறவர், என்னை தூக்கி உயர்த்தி கண்மலை மேலே நிறுத்துகிற தெய்வம் நீர் ஆண்டவரே. உங்களை மட்டும் நம்புறேன்ப்பா, உங்களை மட்டும் நான் நம்புறேன். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஆராதிக்கிறோம் என் நல்ல பிதாவே. எல்லாரும் உட்காருங்க. மூன்றாவது ஆராதனைக்கு வருகை தந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை சேருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் வரவேற்றுக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திருச்சபை நடக்கிற எல்லா கூட்டங்களும் வழக்கம் போல தொடர்ந்து நடைபெறும். இந்த கூட்டங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து செபியுங்கள். நம்முடைய திருச்சபையில VBS நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 3வது நாள் 3 மணிக்கு ஆரம்பிக்கப்படுகிறது. வருகிறதான 30ஆம் தேதி நம்முடைய VBS நம்முடைய திருச்சபையில முடிவடைந்து அன்றைக்கு ஃபைனல் டே ப்ரோக்ராம் அன்றைக்கு மதியம் சரியாக 1 மணிக்கெல்லாம் அந்த ஃபைனல் ப்ரோக்ராமை நடத்த சித்தமிட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமாக இருக்கக்கூடுமானால் நீங்கள் பாக்கியவான் என்று சொன்னால் அந்த நாள் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, ஆமேனா. நம் திருச்சபை நடக்கிறதான பிள்ளைகளை கர்த்தர் அவர் ஆசீர்வதிக்கும்படியாக உற்சாகப்படுத்தும்படி நீங்கள் கடந்து வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதில் திருச்சபை சார்ந்திருக்கிறதான மக்கள் இந்த VBSல் அநேகர் தங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளை தாங்கி வருவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிறு பிள்ளைகள் இடத்தில் வருவதற்கு தடை பண்ணாதீர்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டுடையது என்று சொல்லப்படுகிற வார்த்தையின்படி நீ பரலோக ராஜ்யத்துக்காக நடத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக நீங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த ஆத்துமாக்கள் அந்த தேவனுக்குரியது. ஆமேனா. உங்களுடைய கரங்களை இங்கே பலப்படுத்துகிறீர்கள். ஒவ்வொரு பகுதியில் இருக்கிறதான நம்முடைய கிளை ஊழியத்தில் கிளை சபையில் இருக்கிறதான தெய்வ பிள்ளைகள் எல்லாம் கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுக்கிறதுக்காக கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். உதாரத்துவமாய் சில காணிக்கைகளினாலும் தங்களுடைய உழைப்புகளினாலும் தங்களுடைய ஜபங்களினாலும் சிலர் தங்களுடைய சரீர உழைப்பினாலும் நீங்கள் தாங்கி கொண்டிருக்கிறதை கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இது எல்லாராலும் எல்லாவற்றையும் செய்துவிட முடியாது. ஆமேனா. அது ஒரு குறிப்பிட்டவர்களை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி அதற்கென்று தெரிந்தெடுத்து அந்த நபர்களை வைத்து ஆண்டு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமேனா. எத்தனை பேர் நான் சொன்னது விளங்கினது? விளங்கினவங்களாம் கொஞ்சம் கரங்களை உயர்த்த அல்லேலூயா. நம்முடைய திருச்சபையில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நம்முடைய திருச்சபையின் சபை சார்ந்தவருடைய வீடுகளிலே குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக சரியாக 5:30 மணிலிருந்து 6:30 மணி வரைக்கும் கான்டெக்ட் பிள்ளை நடைபெறுகிறது. அதனால் ஆங்காங்கே இருக்கிறதான தெய்வ பிள்ளைகள் அறிமுகம் இருக்கும் என்று சொன்னால் அவ்விடத்தில் வந்து கலந்து கொண்டு அந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி அன்பு நான் கேட்டுக்கொள்கிறேன். செவ்வாய் புதன் ஆகிய 2 நாட்கள் திருச்சபையிலே வேதாகம கல்லூரி நடைபெறுகிறது, பைபிள் காலேஜ். அதனால இதில் சேர்ந்து பயில வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். ஏற்கனவே 4வது பேட்ச் போயிட்டு இருக்கு, 5வது பேட்சுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கன்சால்பேட்டு பகுதியில் மாலை சரியாக 5 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் ஒரு சுவிசேஷ ஜெப ஐக்கியம் நடந்து கொண்டிருக்கிறது. இதே போல வெள்ளிக்கிழமை காலை சரியாக 10:30 மணிக்கு திருச்சபையிலே சகோதரி சிஸ்டர்ஸ் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடந்து கொண்டிருக்கு. சகோதரிகளாக இருக்கிறவர்கள் மாத்திரம் அந்த சகோதரியுடைய அந்த உபவாசங்களை கலந்து கொள்ளுங்கள். நாங்கள் பெண்ணாக இருந்தாலும் நாங்கள் ஆண்கள் தான் என்று சொல்லக்கூடிய வர வேண்டாம். நீங்கள் வீடுகளை தரித்திருங்கள், உடைய வேலைகளை பாருங்கள், உடைய காரியங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். ஆமேனா. புரிந்தவர்களுக்கு தான் புரியும் என்று சொல்லி நான் எண்ணுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதே வெள்ளிக்கிழமை மாலை சரியாக 7 மணிக்கு நம்முடைய திருச்சபையை வைத்து சகோதரருடைய ஐக்கிய கூடுகை நடைபெறுகிறது. சகோதரர்கள் நாங்கள் எல்லாம் ஆண்கள் தான், சிங்கமாய் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் மாத்திரம் கலந்து கொள்ளுங்கள். நாங்கள் சிங்கத்துக்கு முன்பாக என்று சொல்லி போட்டு நீங்கள் நின்று விடாதிருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதே வெள்ளிக்கிழமை நம்முடைய இந்த பெரியார் நகரில் ஒரு ஃபெலோஷிப் நடக்கிறது, சுவிசேஷ ஜெப கூடுகை. சிஸ்டர் நளினாவுடைய வீட்டில் அந்த கூடுகை நடக்கிறது. அந்த கூடுகையும் மாலை சரியாக 7 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் நடக்கிறது. இந்த பகுதியில் இருக்கிறதான சகோதரிகள் அந்த கூடுகையை கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேனா. சந்தோஷமா சொல்லாமே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்முடைய திருச்சபையிலே கூட்டம் நடைபெறுகிறது. விசேஷமாக இந்த வருடத்திலே இந்த மாதத்திலே நாம் எல்லாரும் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக காத்திருப்பு ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். காத்திருப்பு ஜெபத்திலே பங்கு கொள்ளாதவர்கள் எவரும் ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவேளை நாலேஜ் இல்லாமல் நீங்கள் வந்து ஊழியத்தில் இருந்தாலும் எனக்கு நாலேஜுக்கு வரும் பொழுது அந்த ஊழியத்திலிருந்து நீங்கள் எடுக்கப்படுவீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நான் யாரெல்லாம் நம்ம திருச்சபையில் இருக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே காத்திருப்பு ஜெபத்துக்கு வரணும். ஆமே. ஸ்பெஷலி குறிப்பாக நம்முடைய திருச்சபையில் பொறுப்புகள் இருக்கிறவர்கள் கண்டிப்பாக இருக்கணும். அவங்க முன்மாதிரியாக இருக்கணும். அது மூப்பருடைய குடும்பங்களாக இருக்கலாம், அல்லது துறை தலைவர்களாக இருக்கலாம், அல்லது உடன் ஊழியர்களாக இருக்கலாம், ஒரு வேளை ஊழியர்கள், துறை தலைவர்கள், மூப்பர்கள்
நம்முடைய சத்தியுடைய ஊழியத்தின் சார்பாக எங்கேயாவது ஊழியத்தில் இருந்தால் பரவாயில்லை. அல்லேலூயா. அந்த நேரத்தில் சரியாக 6:30 மணி 8 மணி வரைக்கும் இந்த கூடுகை நடைபெறுகிறது. ஒருவேளை அந்த நேரத்தில் நீங்கள் கூடுகையில் இல்லாமல் இருப்பீர்களானால், வேறு ஊழியத்தில் இல்லாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் கட்டாயம் நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும். நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு நாம் கர்த்தருடைய சத்தத்தை காத்திருந்து ஊழியத்துக்காய் நாம் பரிசுத்தப்படுத்தி கொண்டு வருகிற ஜனங்களுக்கு, வருகிறதான பிள்ளைகளுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஆமென். நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டால் தான் வருகளுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. சில இடத்தை பொறுத்து இடங்களை கண்டு யோசனை பண்ணி சில நெகட்டிவான தாட்ஸோடு சபைக்கு வர்றாங்க, அவங்களால் ஆவியில் நிறைய முடியாது. அது என்னுடைய கருத்து. அல்லேலூயா. நீ சபை எந்த நோக்கத்தில் நீ எண்ணத்தில் வச்சிருக்கியோ அந்த நோக்கத்தில் தான் சபை உனக்கு இருக்கும். அல்லேலூயா. நல்லது என்று சொன்னால் நல்லது தான், கெட்டது என்று சொன்னால் கெட்டது தான். நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும். அந்த கனி நல்ல கனி கூட நல்ல மரம் தான். அல்லேலூயா. அது நல்ல மரம்னா அது நல்ல கனி தான் கொடுக்கும். இல்லை இந்த மரம் சரியில்லைன்னா உன் பார்வைக்கு மாலைக்கண் நோய் வந்திருக்கு, சரியாக நீ நல்ல ஒரு காது டாக்டரை பார்த்தால் உன்னுடைய கண் வியாதி சரியாகும். ஏன்னா மாற்றி பார்க்குறீங்களே, மாற்றி பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும். நான் சொன்னது விளங்குச்சா? அல்லேலூயா. காது பிரச்சனைனா கண் டாக்டரை பாருங்க, காது சரியாகும். கேட்கறதுல பிரச்சனை உனக்கு. அல்லேலூயா. ரிசீவ் பண்றதுல பிரச்சனை இருக்கு. நிறைய பேர் தான் என்ன செய்கிறோம் என்பதை மறந்து விடுவார்கள், தான் யார் என்பதை மறந்து விடுவார்கள். சபை இப்படியாமே, ஊழியர் அப்படியாமே, இந்த பிரதர் எப்படியாமே, இந்த சிஸ்டர் எப்படியாமே. நீ நியாயாதிபதியா? ஜட்ஜ் பண்றதுக்கு உன்னை ஆண்டு வச்சிருக்காரா? வரப்போறார் நியாயத்திற்கு. அவர் நியாயத்திற்கு கொள்ளுவா. அவன் அவனுடைய கிரியத்தக்கதான பலன் அவரோடு கூட வருகிறது. நீங்களும் நானும் இதில் ஜட்ஜ் பண்ணுறது நமக்கு என்ன கிடையாது, அதிகாரம் இல்லை. நான் எதற்காக வருகிறேன் சபைக்கு? யாருக்காக வருகிறேன்? ராஜ்பேருக்காக வரீங்களா? மனுஷனுக்காக வர்றீங்களா? ஏதோ ஒன்று ஆண்டவர்கள் செய்யணும்னு வர்றீங்களா? உன்னை உண்டாக்கின தெய்வத்தை ஆராதிப்பதற்கு நீ ஜீவன் கொடுத்தாரு. அந்த நல்ல தெய்வத்துக்கு நன்றி செலுத்தும்படியாய் வந்து ஆராதிக்கிற இடம் தான் ஆராதனை கூடும். அல்லேலூயா. ஆமேனா. நான் வரலன்னா பிரதர் கோச்சுக்குவார். வராத, தயவுசெய்து 2 கையை எடுத்து கூப்பிட்டு கேட்டுக்கொள்ளு. வராத மனுஷங்க வராத, குறை பார்க்க வரணும்னா வராத. வேற திருச்சபை இருந்தால் பார்த்துக்கொள். உங்களுக்கு கேட்டாரு போல சில திருச்சபைகள் இருக்கும். ஆமேனா. சரி, நான் சொல்ல வேண்டியது சொல்லிவிட்டு நான் செய்திக்கு போகணும். செய்தி இங்கேயே முடிச்சா நல்லா இருக்காது. அல்லேலூயா. சரி, கவனிக்கணும். நம்முடைய திருச்சபை சார்ந்த அருமையான வேலூர் மாவட்டம் பெரியத்தில்லூர் கிராமம் அருமையான திரு சித்தார்த்தர் திருமதி எஸ் ஸ்ரீபாராணி அவருடைய திருக்குமாரத்தி திருநெல்லை செல்வி சில்வியா செல்வகுமார். எழுந்து நில்லுமா. அவங்க ஆர்ஐ, சீனியர் ஆர்ஐ, அவங்க ரெவன்யூ இன்ஸ்பெக்டர். அவங்க கேவிகப்ப பகுதியில் அவங்க அந்த பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் நல்லவர். வருவதான 1ஆம் தேதி, மே மாதம் 1ஆம் தேதி சரியாக காலை 9 மணிலிருந்து 10 மணிக்குள்ளாக அருமையான சகோதரர் அன்பரசு, அவர் நம்முடைய ஊழியத்தை சார்ந்தவர், அன்பரசு அவர்களுக்கும் அந்த நாளிலே பரிசுத்த நெய்வாகம் செய்யும்படியாக பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆபீசஸ் லைன் சிஎஸ்ஐ மத்திய ஆலயத்தில் தெய்வ ஊழியர்களால் இந்த திருமணம் நடத்தி வைக்கப்படுகிறது. அதன் பின் பகல் 11:30 மணிக்கு நம்முடைய பொய்கை பகுதியில் காணப்படுகிறதான ரஞ்சன் மஹாலிலே இவருடைய வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெறும். இந்த இருவரும் நியாயமானபடி இந்த இல்லற வாழ்க்கையில் திருமண பந்தத்தில் இணைக்கக்கூடாதபடிக்கு காரணங்கள் இருக்கக்கூடுமானால் நீங்கள் என்னிடத்திலே வந்து சொல்லும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி சொல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒருவரும் மீண்டுமாய் உங்களுடைய நாவை திறக்காதிருக்கும்படியை கட்டளிடுகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த மெய் விவாகத்திற்கு சபையாராய் குடும்பம் கலந்து கொள்ள வேண்டும். யாருக்கும் மேரேஜ் நடக்கிறது என்பது அல்ல. நம்முடைய குடும்பத்தை சார்ந்து நம்முடைய மகளுக்கு இந்த திருமணம் நடக்கிறது. எனக்கு அறிமுகம் இல்லை. அவங்க எல்லாரோட அதிகமாக ஐக்கியப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய டியூட்டி அந்த மாதிரி முடிச்ச உடனே போயிடுவாங்க. அல்லேலூயா. ஸோ இப்போ கூட அவங்களுக்கு வந்து லீவு கிடைக்கல. இப்போ அவங்க ட்ரை பண்ணி ஏதோ வந்திருக்கிறாங்க போல இருக்குது. அல்லேலூயா. அவங்க கவர்மெண்ட்டில் இருக்கிறதுனால இந்த எலெக்ஷன் டியூட்டி, அந்த டியூட்டி, இந்த டியூட்டின்னு சொல்லி ரொம்ப பிஸியாகவே இருக்கிறாங்க. சீக்கிரத்தில் எல்லா தரையில் உடைத்து வாரந்தோறும் ஊழியத்தில் வந்து இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அதனால் இது 3வது ஓலை அறிவிப்பு. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராங்க. மகளுக்கு எல்லாரும் கரங்களை உயர்த்து சபையாராக நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். அன்பரசும் ஆண்டவரே சோத்திரங்கத்தை சில்வியாவும் ஆண்டவர் இணைய போகிற அந்த நாளுக்காக திருச்சபையாய் குடும்பமாய் மனதார வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்க, ஆண்டவரை சிறந்திருக்க, நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை பாராட்டும். 2 குடும்பங்களும் ஒன்றிணைக்கப்படுகிறது. சொந்தங்களாய் பந்தங்களாய் தேவசத்தை நிறைவேற்றும்படியான வழிகளாய் கர்த்தர் மாற்றுவீராக. 2 பேருடைய சரீரத்தின் அவயவங்களையும் ஆவி ஆத்துமாவையும் பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து ஆண்டவர் எல்லாவற்றையும் மன்னித்து உடைய பிள்ளைகளை கர்த்தாவே உடைய ராஜ்யத்துக்குரியவர்களை கர்த்தர் மாற்றுவீராக என்று சொல்லி நாங்கள் வேண்டி நிற்கிறோம். அந்த நாள் நடக்கிறதான அந்த ஆண்டவர் இந்த பரிசுத்த மெய்வாகத்தில் பரிசுத்த ஆவியானவர் நடுவாக நின்று எல்லாவற்றையும் ஒழுங்கமாய் முடித்து உடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கத்தக்கதான வழிகளை கர்த்தர் ஏற்படுத்துவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
ஒரு பக்தியுள்ள ஒரு சந்ததி இந்த பூமியில புறப்பட பண்ணுவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் கூட ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆம். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சந்தோஷமா? நான் சொல்ல சந்தோஷமா? நான் கேட்ட சந்தோஷமா? நான் செய்திக்கு இன்னும் போகல, மணி இப்போ 12:20 ஆயிடுச்சு. அல்லேலூயா. என் செய்தி நேரம் நல்லாவே தெரியும். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் எல்லாருமே 11:30 மேலே 12 மணிக்கு மேலே தான் வந்திருக்கிறீங்கன்னு தெரியும் சார். அல்லேலூயா. 11:30 11:45. அல்லேலூயா. வந்தவர்களையும் நான் வரவேற்கிறேன். ஆமேனா? ஓகே. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். வேதத்திலேருந்து ஒரு வசனத்தை வாசித்து நான் கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து சொல்வேன். ரோமருடைய புத்தகம் 8ஆம் அத்தியாயம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கலாம். ஒரு பிரதர் வாசிக்கலாமா? ஒரு சகோதரர் வாசிங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இப்பொழுது உங்களுடைய வேதாகமத்தை பார்க்க வேண்டாம், என்னை பார்த்தால் நலம். அல்லேலூயா. எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். நீங்கள் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினால் சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேனா? உங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆவிக்குரிய மண்டலத்துக்குள் இழுக்க நான் விரும்புகிறேன். என்னுடைய வார்த்தையின் ஜாலங்களினால் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையினால். எனக்குத்தான் இந்த வார்த்தை என்று சொல்லி அமர்ந்திருப்பேன் சொன்னால் உங்களுக்குத்தான் இந்த வார்த்தை. எனக்குரியது அல்ல என்று சொல்லி அமர்ந்திருப்பேன் சொன்னால் உங்களுக்குரியது அல்ல என்பதுதான் உண்மை. ஆமேனா? பலிபீடத்திலிருந்து நான் பொய்யை சொல்ல வரவில்லை, நான் உண்மையை மாத்திரம் பிரகடனப்படுத்த நான் விரும்புகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியின்படி சரீரத்தினுடைய செய்கையை அழித்தால் பிழைப்பீர்கள். அதை தொடர்ந்து வேதம் சொல்லுகிறது, மேலும் மேலும் எவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் எனக்கு புத்திரராக இருக்க முடியும். ஆண்டவருக்கு பிள்ளையாய் இருக்கிறவர்களை மட்டும்தான் ஆவியினால் நடத்தப்படுவதாக இருக்க முடியும். ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தான் அவருக்கு புத்திராக இருக்க முடியும். அல்லேலூயா. என்னங்க படுத்தணும் போத்திக்கலாம் படுத்தலாம் மாதிரி பேசுறீங்க. அல்லேலூயா. உண்மை அதுதான். நீங்கள் ஆவிலே நடந்தால் புத்திரர்களாக இருந்தால் நீங்கள் ஆவிலே நடத்தப்படுகிறீர்கள். நீங்கள் மாம்சத்தின்படி பிழைப்பது தேவனுடைய சித்தம் அல்ல, நீங்கள் ஆவியின்படி பிழைக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இனி மாம்சத்தினுடைய கிரியைகள் எல்லாம் நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். எபேசியருடைய புத்தகம் 4ஆம் அத்தியாயம் அதனுடைய 22 24 வரைக்கும் நாம் மாம்சத்தினுடைய கிரியைகளை குறித்து அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது? மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் என்று சொல்லுகிறாரே, அப்படி மாம்சத்தின்படி என்ன பிழைத்து கொண்டிருக்கிறோம், ஏன் அதை சாவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் வாசிக்கலாமா? அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்ப எது களைக்கப்பட வேண்டும் என்பது உண்மை. வசனம் பழைய மனுஷனை களைந்து போட வேண்டும். மாம்சத்தின்படி பிழைக்கிறவர்கள் சாகிறார்கள், ஆவியின்படி தன்னுடைய மாம்சத்தின் சரீரத்தினுடைய செய்கை அழிக்கிறவர்கள் பிழைக்கிறார்கள். எவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள், யார் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் கேட்டதான ஒரு அடையாளப்படுத்துகிறதான பகுதி தான் எபேசியருடைய புத்தகம் 4ஆம் அத்தியாயம். வசனம் சொல்லுகிறது, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முந்தி வாழ்ந்துவிட்ட இச்சையான வாழ்க்கை, பாவமான வாழ்க்கை, தேவன் விரும்பாத வாழ்க்கை, தேவன் பிரியப்படாத எல்லைகள், அது சரித்தினுடைய அவயவங்கள் இருக்கலாம், சிந்தனைகளில் இருக்கலாம், பார்வையில் இருக்கலாம், செய்கையில் இருக்கலாம், நாவின் வார்த்தையில கூட இருக்கலாம். ஆனால் அதை அழிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்?
யாரு கொடுத்திருக்கிறார்? எனக்கு கொடுத்திருக்கிறார். பிரதர், எப்படி அதை அழிக்க முடியும்? எப்படி அந்த மாம்சத்தை கிரிகளை, அந்த பாவத்தை அழிக்க முடியும்? பாவத்தை அழிக்க வல்லமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தானே. அவர் தான் ஒரு மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடியவர். அவர் தானே பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர். நான் எப்படி மாம்சத்தின் கிரிகளை அழிக்கும்படியாக எழும்ப முடியும்? அல்லேலூயா, ஆமெனா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நாம் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல் அல்ல. நாம் பழைய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிற, பழைய ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருந்த பழைய மனிதனாகிய ஆதாம் செய்துவிட்ட இச்சைகளால் விழுந்து போன, பாவத்திலே விழுந்து போன ஒரு வாழ்க்கை தான் இன்றைக்கும் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்பினவர்கள் இருந்தீங்களா? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன். என்னிடத்துல இச்சையானது ஒன்றும் இல்லை. நான் சொல்லட்டும், ஏதோ சில காரியங்களுடைய சிந்தனைகளில் இச்சையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒன்று கௌரவமாய் இருக்கலாம், ஒரு வேலை பிரஸ்டீஜ் என்று சொல்லப்படுகிறதான அந்த, எப்படி சொல்லுவாங்க அது, கௌரவமா இருக்கு தமிழ்ல? இல்ல, கர்வம் வேற. பிரஸ்டீஜ் என்ன சொல்லுவாங்க? கௌரவமா? தரம். அல்லேலூயா. என்னுடைய பிரஸ்டீஜ், என் தரம். அல்லேலூயா. என் ஸ்தானம். அல்லேலூயா. அப்படி அந்த எண்ணத்தோடு மற்றோடு ஐக்கியப்படாத இருப்பார். பார்த்துருங்களா? சிலர்லாம் அந்த பணம் இருக்கிற ஆட்களோட ஐக்கியம், சிலர்லாம் படித்தவங்களோட ஐக்கியம், ஸ்டேட்டஸை பார்த்து பழகிறது. அல்லேலூயா. இவங்களாம் ஸ்லம் பீப்புள். அல்லேலூயா. இவங்களாம் வந்து இந்த ஏரியா ஜனங்கள், இவங்களாம் இந்த கேட்டகரி, இவங்க இப்படிப்பட்டவங்க, இவங்க இந்த இடத்தை சார்ந்த, இவங்க இந்த வழியை சார்ந்தவங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி பழகிறாங்கல்ல, அதான் சொல்றாரு. அல்லேலூயா. அது கூட பாவம் தான். அதோட ஒரு இச்சையில் இருக்கிற நீ இது கூட வச்சுக்கிறது இல்லை பிரதர் அப்படின்னு பார்த்தா ஆண்டவர் நம்ம கூட வச்சுட்டே இருக்க மாட்டார். அவர் பரிசுத்தர். அல்லேலூயா. பேசுகிறவர் என்ன இடத்துல பேசலாம், நீங்கள் பேசக்கூடாது. ஆமேனா? இருக்கிறீங்களா? கொஞ்சம் கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உலகத்துல ஏதோ சில இச்சைகளை சிக்குண்டு கிடக்கிறோம். நம்ம நினைக்கிறோம், இல்லைங்க நான் பரிசுத்தமாக இருக்கிறேன்னு. இன்னும் பரிசுத்தமாகும்படியாய் நாம் பூரணம் அடைவதற்கு கடந்தேற வேண்டும். அல்லேலூயா. பூரண புருஷர்களும் அல்ல. நாம் நாளுக்கு நாள் நாம் என்ன செய்கிறோம்? பூரணமாகிக் கொள்வதற்கு, பரிபூரணப்படுத்திக் கொள்வதற்கு நாம் கடந்து சென்று கொண்டே இருக்க வேண்டியது அவசியம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுது, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். மாம்சத்தின்படி பிழைக்கிறோம். என்னை பார்த்து, என் வாழ்க்கையை பார்த்து, என்னை குறித்து, என் பேரை பார்த்து, என் மூஞ்சை பார்த்து, என் வாழ்க்கையை பார்த்து, என் குடும்பத்தை பார்த்து, என் பிள்ளையை பார்த்து, என் ஸ்டேட்டஸை பார்த்து, நான் செய்கிற உழைத்தை பார்த்து ஒரு நபர் இப்படி பேசுறாரே, அதுவே இச்சைதான். அப்போ உன்னை பத்தி என்ன நினைச்சிருக்க? மேட்டிமா நினைச்சிருக்க, பெருசா நினைச்சிருக்க, யோசிச்சு வச்சிருக்க. அழிக்கணும். ஆமேனா? அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் என்ன செய்து போட வேண்டும்? எப்படிங்க கலைந்து போறது? ஷர்ட்டா கழட்டி போடுறதுக்கு எப்படி கலைந்து போட முடியும்? கலைந்து போடுறதுக்கான வழி என்ன இருக்கிறது? அல்லேலூயா. இளையகுமார் வந்தான், அவன் கழுக்கார அந்த ஷர்ட்டை கழட்டி போட்டு பலவர்ணமான ஆடை உடுத்து வித்தான். அல்லேலூயா. கவனிக்கணும். இன்றைக்கு என்னுடைய பழைய மனுஷனை எப்படி கலைந்து போட முடியும்? பழைய மனுஷனை கலைந்து போடுவது என்ன வழி இருக்கிறது? இன்றைக்கு நீங்க சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், எனக்குத்தான் ஆவியான ஊழியம் செய்கிறார் என்று சொன்னால் இந்த சத்தியம் உங்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கும். சத்தியம் உள்ளே வேலை செய்து கொண்டிருக்கும். மாம்சீகமாய் சிந்தித்துக் கொண்டு அமர்ந்திருக்க மாட்டீர்கள். இப்படி சொல்லட்டும், துன்மார்க்கன் கர்த்தருடைய வார்த்தை ஏற்றுக்கொள்வது இல்லை. துன்மார்க்கனுக்கு சத்தியம் உள்ளே போவது இல்லை. இச்சையில உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு அங்கங்கே என்ன நடக்கிறது என்பது பார்வையும், இங்கு உட்கார்ந்து கொண்டு வீட்டில் இருக்கிறது யோசனையும், நாளை தினத்தில் என்ன செய்ய வேண்டும், அடுத்த நாள் என்ன பண்ண வேண்டும் என்பதான சிந்தனை உடையவர்கள் துன்மார்க்கர்கள். இருக்கிறீங்களா? இங்க உட்கார்ந்து யோசிக்கிறீங்கன்னா அப்போ எவ்வளவு பெரிய ஆள் நினைச்சுங்க நீங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருக்கு தான் முக்கியத்துவம். கர்த்தருடைய ஆலயத்தில் அவர் வாசம் பண்ணுகிற இடத்துல அவர் மட்டும்தான் கிரியை செய்ய வேண்டும். அவர் பேசுகிறதா நீ கேட்க வேண்டும். அவர் கொடுக்க வேண்டிய மரியாதையும் கனத்தையும் துதியும் அவருக்கு நீங்கள் செலுத்தியாக வேண்டும். அல்லேலூயா. இங்க உட்கார்ந்து கொண்டு சாட் பண்றது, இங்க உட்கார்ந்து போன் அடிக்குது, இங்க உட்கார்ந்து மெசேஜ் பண்ணிட்டு, இங்க உட்கார்ந்துட்டு பக்கத்துல பேசு, இங்க உட்கார்ந்துட்டு வீட்டு யோசி, இங்க உட்கார்ந்து ஏதோ ஒன்று நினைச்சு கொண்டு, இங்க உட்கார்ந்து எதையாவது நீ நினைவாக வைத்துக் கொண்டிருப்பது துன்மார்க்கர்கள், மாம்சத்தின்படி பிழைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் தான். அதுல சந்தேகம் இல்லை. நான் சொன்னது விளங்குச்சு? இந்த சிந்தை இங்கே இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். உடைய எண்ணங்கள்லாம் இடத்துல கிரியை செய்கிறதுன்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். அல்லேலூயா. இந்த இடத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவனுடைய சிந்தையை நீங்கள் திருப்பி இருப்பீன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஊழியம் செய்து உங்களை விடுதலையோடு அனுப்ப வல்லவராயிருக்கிறார்.
மாம்சத்தினுடைய கிரியைகளை களைந்து போட வேண்டும். மாம்சத்தினுடைய செய்கை எல்லாம் அழிக்கப்படுவதற்கு கலைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நான் சொல்லட்டும், என் ஆண்டவர் எவ்விடத்தில் இருக்கிறாரோ அவ்விடத்தில் சத்துருக்கு இடம் இல்லை. இருக்கிறீங்களா? அல்லேலூயா. என் ஆண்டவர் எங்க இருக்கிறாரோ அங்க இல்ல. வசனத்தை வாசித்தோம். ஆவியின்படி பிழைக்கிறவர்கள் தான் யார்? அவருடைய புத்திரர்கள். அப்பொழுது அவர் எனக்கு தகப்பனாய் இருக்கும் பொழுது, அவருடைய பிள்ளையான நிற்கும் பொழுது, என்னிடத்திலே மோசம் போக்குகிற இச்சைகள் நிறைந்திருக்க பழைய மனுஷனை நான் கலைந்து போட வேண்டிய அவசியம் இல்லை. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் என் கூட இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த ட்ரெஸ் தானே கலந்து விழுன்றேன். புரிஞ்சுச்சா? புரியல. எனக்கு செட் ஆகாத ட்ரெஸ் என்கிட்ட இருக்காது. அல்லேலூயா. எனக்கு ஃபிட்டிங்கா இருக்கும் நான் போடுற ட்ரெஸ். அல்லேலூயா. எனக்கு செட் ஆகலாம் அந்த ட்ரெஸ் என்ன தூக்கி போட்டுருவோம். அல்லேலூயா. எனக்கு தேவையை தூக்கி எறிஞ்சிருவோம். அதே போல அவர் இருக்கும் பொழுது இது என்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ உரிய வாழ்க்கை அல்ல. இந்த மோசம் போகிற இச்சையான பழைய வாழ்க்கை இந்த ஆடு என் பிள்ளைக்கு உரியதல்ல என்பதை அது தானாக கலந்து கீழே விழுந்து சொல்லுகிறேன். அவர் இருந்தால் நடக்கும். அவர் இருந்தால் கிரியை நடப்பிக்கப்படும். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொன்னது விளங்குது? விளங்கனாலும் இந்த கரங்களை உயர்த்திருக்கணுமே. கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்து. சத்தியம் உள்ள போகணும். அதுக்குத்தான் நாங்கள் இங்கே நிற்கிறோம். அல்லேலூயா. ஆமேன். தூக்கம் உள்ள போகக்கூடாது. கொட்டாவி வெளியே வரக்கூடாது. கெட்ட ஆவி அது. ஆமேன். இருக்கிறீங்களா? அப்படி இங்கே ஸ்டார்ட் ஆகி இந்த லாஸ்ட்டில் போய் எண்டில் போய் முடியும் பாரு. அல்லேலூயா. வாயை திறக்கணும், கொஞ்சம் யோசி. அல்லேலூயா. உள்ளேருந்து வெளியே ஆவி வெளியே வருது. பயப்படாத, வெளியே போகுது. போக வேண்டியது போகணும், வர வேண்டியது வரணும். அல்லேலூயா. ஆலயத்தில் பலிபீடத்தில் ஊழியத்தை யாருக்கு செய்து கொண்டிருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் உனக்கும் எனக்கும் ஒரு ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். நான் உங்களுக்கு ஊழியம் செய்யவில்லை, பரிசுத்த ஆவியான ஊழியம் செய்கிறார். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் ஊழியம் நடக்கிறது. ஆமேனா? நீங்கள் வேற சிந்தையா இருப்பேன் என்று சொன்னால் அதையும் எனக்கு தெரியப்படுத்த நான் இங்கு விடத்திலிருந்து நான் அறிக்கையும் செய்வேன். விசுவாசித்தவர்கள் கரங்களை தட்டி. வசனம் சொல்லுகிறது, மோசம் போக்குகிற பழைய மனுஷன் அந்த இச்சைகளை நீ களைந்து போட்டு, வசனம் சொல்லுகிறது, உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி. ஆமேன். எத்தனை பேர் நான் சொன்னது விளங்குது? விளங்கணும்னா இருக்கிறீங்களா? புதிதான ஆவி உள்ள எப்போ வரும்? புதிதான ஆவி உள்ள எப்போ வரும்? பழைய மனுஷன் களைந்து போட்டாலும் புதிதான ஆவி உள்ள நுழை. அல்லேலூயா. அப்போ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்? பக்கத்தில் பாருங்க, பக்கத்தில் பாருங்க. அப்போ உள்ள போகிறது என்ன? இப்போ எனக்குள்ள போகிறது என்ன? எனக்குள்ள போகிறது என்ன? விளங்கல. எனக்குள்ள போகிறது என்ன? புதிய ஆவி. எங்க போகுது? புதிய ஆவி. அது எங்க புதிய ஆவி? பழைய ஆவி எங்க இருக்குது? சுகுமா சொல்ல வார்த்தா இட வார்த்தையான் தெரியல. அல்லேலூயா. வார்த்தை உள்ள போனாதான், சொல்லுங்க, வார்த்தை உள்ள போனாதான் பழைய மனுஷன் வெளியே போவான். வார்த்தை உள்ள போனாவே உள்ள இருக்கிற ஆவி வெளியேறும் பொழுது உள்ள இருக்கிற ஆவி, உள்ள இருக்கிற அத்தனையும் புதிதான ஆவினால் நான் நடத்தப்படுவதற்கு நான் இடத்தை கொடுத்து விட்டேன். பழைய மனுஷன் வெளியே போனா உள்ள இருக்க புதிதான ஆவிதான். அந்த ஆவியானவர் என்னை நடத்துகிறார். ஆமீன் சொல்லுவீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப உள்ளத்துல புதிதான ஆவி உள்ளவர்களாகி. ஆமேனா? வசனம் சொல்லுது, என்கிட்ட இருந்து வெளியே போக வேண்டிய மாம்சத்தின் இச்சைகள் என்ன? என்கிட்ட இருந்து வெளியே போகிற பழைய மனுஷனுடைய இச்சைகள் என்ன? சொல்லுங்க. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, சரீரத்தின் பெருமை. சொல்லுங்க, வெளியே போகணும். இங்க நிறைய லூசிபர் இருக்கு, யூதாசும் இருக்குது, பல நேரத்தில் பேதுருவும் இருக்குது. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? இருக்கிறவங்க கரங்களை வைத்து அல்லேலூயா. பரவாயில்ல, நான் தான் யூதாசன், நான் தான் பேதுருன்ற கையை உயர்த்திருக்கீங்க. கர்த்தர் நல்லவர். பக்கத்தவங்களை பார்த்து சொல்லுங்க, உள்ள வார்த்தை போச்சுன்னா, உள்ள வசனம் போச்சுன்னா நீ பழைய ஆளே கிடையாது. உள்ள போக விட மாட்டான் பாருங்க. நிறைய பேருடைய வாயை பிசாசு என்ன பண்ணி கட்டி வச்சிருக்கான். சிலர் கை கட்டு, சிலர் கால் கட்டு. அல்லேலூயா. சிலருக்கு வாய்க்கட்டு. இந்த மரண வீட்டுக்கு போனால் தெரியும் எல்லாருக்கும். கால் ஒரு கட்டு போட்டிருப்பாங்க, கை ஒரு கட்டு போட்டிருப்பாங்க, வாய் அப்படி பிடிச்சி மேலே எடுத்து கட்டி வச்சிருப்பாங்க. பார்க்கும்போது நான் உங்களை சொல்ல மாட்டேன், நீங்கள் ஜீவன் உள்ளவர்கள், நீங்கள் உயிரோடு இருக்கிறவர்கள். அல்லேலூயா. ஆனால் சபையில் அப்படிப்பட்ட ஆட்களும் இருக்கிறார்கள். அல்லேலூயாவும் வராது, வாய்க்கட்டு. உன் கட்டை உடைப்பதற்கு ஆவியானவர் கிரியை செய்வாராக. இயேசுவின் நாமத்தினால் பேசுகிறேன், நாவலுக்கு கட்டுகள் அருந்து விழுவதாக. அல்லேலூயா. ஆமேனா? அந்த ஆமேன் கூட சத்தமா வராது. மற்றது பேர்
வரும்ப என்ன என்கிட்ட நான் பேசுறேன், அதை அங்க வச்சுக்க, என்கிட்ட சொல்லாத, அதை அவங்கிட்ட சொல்லு. ஆமே. ஆனால் சபைக்கு வந்தா வாயே என்னது வராது, விளங்காது, வராது, நடக்காது, முடியாது. இங்க தான் சபையில தான். இயேசுவின் நாமத்தில் பிரகடனப்படுத்துகிறேன், அந்த அவைகள் செயலிழந்து போவதாக. ஆண்டவருக்கு பயன்படாத அவைகள் எதுக்கு? ஆண்டவருக்கு பயன்படாத சரீரம் எதுக்கு? ஆண்டவருக்கு தேவைப்படாத அவைகள் எதுக்குன்னு கேக்குறேன். திங்கிறதுக்கும் தூங்குறதுக்கும் பார்க்கறதுக்கும் சுத்துறதுக்கும் நல்ல ஹாயை என்ஜாய் பண்றதுக்குமா? டிசைன் ட்ரெஸ்ஸை போட்டு மாடல் நேஷன் காமிக்கிறதுக்கா? எதுக்கு இந்த சரீரம்? அவரை மகிமைப்படுத்துவதற்காக. வசனம் சொல், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல். அதுக்குத்தான் நீ. அதுக்கு இல்லைன்னா தேவையே இல்லை. உங்களை இல்லை, என்ன சொல்றேன், உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? இருக்கிறவங்க கரங்களை வைத்து அல்லேலூயா. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் என்ன செய்யாதருங்க? சொல்லுங்களா வாயை திறந்து. நல்லா புரிஞ்சுக்கணும். உலகத்திலும் உள்ளவைகளிலும் நம்ம ஆச்சுது மாமா அப்ப அனி எங்க பகிர்ந்துருவேன். சபைக்குள்ள அந்த கிரியை இருக்கவே கூடாது. சகோதரர் சகோதரி, சிஸ்டர் பிரதர், அல்ல எங்க அம்மா எங்க அண்ணன், பெரிய தொன்னை தான் கொடுக்கணும் உனக்கு. அல்லேலூயா. எங்க அண்ணி போடா, என்னது பண்ணியா நான் சொல்லமா, என்ன வேற மாட்டு போடுவீங்களே. அல்லேலூயா. உலகத்திலும் உலகத்தில் உள்ள வீடுகளும் என்ன செய்யாதிருங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க ஆவியின் மண்டலம் மட்டும்தான், இங்க மாம்சத்தின் மண்டலம் இங்க இல்லை. அல்லேலூயா. சிலருக்கு மாம்ச மண்டலம் செயல்படுது பாரு, ஐயோ எல்லா இடத்துலையும் மாமா என்ன மாமா ஆமா. அல்லேலூயா. சபைனா சபை, சத்தியம்னா சத்தியம், உபதேசம்னா உபதேசம் தான். அப்படித்தான் இங்க இருக்கணும். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? எழுந்துக்க போறோம். அக்கா பார்த்து உட்கார், இங்க உட்கார். கவனிக்கணும். மாம்சத்தின்படி பிழைத்தால் எல்லாமே ஆவிக்குரிய பிரகாரமா சம்பந்தப்படுத்தணும். எது பிரகாரம்? ஆவிக்குரிய பிரகாரமா. மாம்சத்தின்படி உறவு சபைக்குள்ள கிடையாது, ஊழியத்துல கிடையாது, ஆவிக்குரிய மண்டலத்துல கிடையாது. வசனம் சொல்லுகிறது, நீ ஆவியின்படி தான் நடத்தப்பட வேண்டும். நீ மாம்சத்தின்படி போயிடுவ. எங்க அன்னைக்கு நான் சீமந்தம் பண்ணணும், பண்ணு. எங்க அண்ணனுக்கு நான் வருஷ தட்டு வைக்கணும், வெயி. என் மாமா பொண்ணுக்கு நான் அதை செய்யணும், செய். அது உலகத்துல. அங்க சபைக்குள்ள வந்த பிறகு நீ நானும் யாரு தான்? சகோதர சகோதரிகள் தான். அல்லேலூயா. உன் சொந்த உறவுன்னா ஒரு ரத்த சம்பந்தப்பட்ட நபருக்கு செய். மிஞ்சி வர்றது உனக்கு பாவமா இருக்கும். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? எத்தனை பேர் நான் சொன்னது விளங்குது? விளங்கலாம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. தூக்கி போட்ட கொசுறு மாங்க மாதிரிலாம் நீ இந்த சபைகள் இருக்கக்கூடாது. முந்தி எல்லாத்தையும் முந்தி வந்து முந்திரி கொட்டை பேதுரு மாதிரி மறுதளிக்கிற இடத்துக்கு வந்துடாத. அல்லேலூயா. சத்தியம் உள்ள போனா அங்க யாரால வாழ்ந்திருக்க முடியும்? பழைய மனுஷன் கலைந்து போட முடியும்? சத்தியத்தை வாங்குறவர். பார்த்து சத்தியத்தை நான் வாங்கணும். எவ்வளவு ரூபாய் பிரதர்? அல்லேலூயா. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அல்லேலூயா. உங்களுக்கு இலவசமாய் தான் கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன். நான் பணம் கொடுத்து வாங்கவில்லை. அல்லேலூயா. பாருங்க, உங்களுக்கு கொடுப்பதுக்கு ஏசி எல்லாம் போட்டு உங்களை உட்கார வைத்து, அல்லேலூயா, நேரம் எடுத்து கரண்ட் எல்லாம் போட்டு லைட் எல்லாம் போட்டு உங்களை பழிச்சு பிரைட்னஸ்ல உங்களை பார்த்து, அல்லேலூயா, உங்களுக்கு உண்டானதை உங்களுக்குரியதை ஆண்டவர் இன்றைக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆமென் சொல்லுவீங்களா? சொல்லுங்க. நான் உலகத்தார் அல்ல, நான் உலகத்தை தான் இருக்கிறேன், உலகத்தார் அல்ல. ஏன் சொல்ற? நான் உலகத்தை தான் இருக்கிறேன், ஆனா நான் உலகத்தார் அல்ல. அது போல நீங்களும் உலகத்தாரா இருக்கக்கூடாது ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். அல்லேலூயா.
நீ உலகத்துல நீ இருக்கிற, ஆனா உலகத்தார் அல்ல. உலகம் உன்னை, வசனம் சொல்லுது, ஒரு உலகத்தை அன்பு காட்டினா பிதாவுடைய அன்பு அவன் இடத்துல இல்ல. ஒன்னு உலகத்தின் அன்பு, இல்லைன்னா பிதாவின் அன்பு. எந்த அன்பு உனக்கு வேணும் டிசைட் பண்ணிக்க. எந்த அன்பு வேணும் உனக்கு? உலகத்தின் அன்பா, பிதாவின் அன்பா? அதுக்காக உலகத்தில் இருக்கிறவங்க யாரும் வேண்டான்னு அர்த்தம் இல்லை. நீ பிதாவுடைய அன்பு இருந்த அப்படின்னா உனக்குண்டான அன்பு கிடைக்க வேண்டிய விதத்தில், கிடைக்க வேண்டிய வழியில, கிடைக்க வேண்டிய பாதையில கிடைக்கும். ஆமே. நான் வந்து உலக அன்பே பிடிச்சி உட்காந்தேன்னா அங்கதான் மாமா நல்ல அவர் ஆமான்னு போயிட்டார், ஏமா டாட்டாமா பாய்மான்னு போயிட்டு இருப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுது? அதான் பாட்டு 6வது வயலில் பாடணும். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு, ஏனென்று கேட்டிட யாரும் இங்கு வரவில்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரோ இங்கு உண்டு, ஏனென்று கேட்டிட யாரும் இங்கு வரவில்லை. எப்படி சொல்வேன் எல்லாவற்றை நீர் மாற்றினீ. அல்லேலூயா. எப்படி சொல்வேன் எல்லாவற்றை நீ செய்ததை, என்ன முடியாது. நீங்க மட்டும் இல்லேனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லேனா. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிற அன்பு உனக்கு வேணும்னா நீ அவருடைய அன்பை இழக்க வேண்டியதுதான். அவருடைய அன்பை நிற்கணும் அப்படின்னா உலகத்தினுடைய அன்பை நீ விட வேண்டியதுதான். உலகத்தை அன்பை முக்கியத்துவப்படுத்தாது, ஆண்டோடைய அன்பை மட்டும் முக்கியத்துவப்படுத்த. நீ அவருடைய ரிலேஷன்ஷிப் உனக்கு தேவை, அவருடைய ஃபெல்லோஷிப் உனக்கு தேவை. அவர்கிட்ட ரிலேஷன்ஷிப் இல்லாமல் பூமியில் ரிலேஷன் வேணும்னா டவுட். வாழ்க்கையில் எல்லாமே அனுபவிக்கிறது டவுட் தான், சந்தேகத்துக்குரியது தான். என் அம்மா, என் அப்பா, என் அண்ணன், என் தம்பி, என் அண்ணி, என் சொந்தம் பந்தம் அப்படின்னு எண்ணி பார்க்க முடியாது. அவர் அன்பில் வந்துட்டுன்னா எல்லாமே உன்னை சுற்றி நிற்கும், உன்னை எதிர்பார்த்ததை விட மேலானது நடக்கும். அல்லேலூயா. ஆமேனா. அதான் சொல்கிறேன், நான் உலகத்தில் தான் இருக்கிறேன், உலகத்தார் அல்ல. நான் உலகத்தில் இருந்தால் உலகத்தார அல்லப்பா. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறேன், நீ உலகத்தில் தான் இருக்கிற, ஆனால் உலகத்தார் அல்ல. நீ எனக்கென்று வேர் பிரிக்கப்பட்டவன், நீ என்னுடைய அன்பினாலே நடத்தப்பட வேண்டிய, நீ ஆவினால் நடத்தப்பட வேண்டிய, அவருக்கு புத்திராய் இருப்பதற்காகவே தான் ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கா. தவிர உலகத்திற்கு நான் இன்னாருக்கு இன்னாராக இருக்கணும், நான் இன்னார் கணவனாக இருக்கணும், இவருக்கு நான் மனைவியாக இருக்கணும், நான் இவருக்கு பிள்ளையாக இருக்கணும், இவருக்கு நான் உறவாக இருக்கணும், இவருக்கு நான் நண்பராக இருக்கணும், நான் இவருக்கு இதுவாக இருக்கணும். சபையிலே முதல்ல நமக்கு என்ன கிடையாது, உறவே கிடையாது. சபையில் ஆவிக்குரிய மண்டலத்தை இங்கே இருக்க யாரும் கிடையாது. என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? உண்மை. எல்லாரும் ஒரு கூட்டம், ஒவ்வொரு டீம். அல்லேலூயா. இந்த 4 பேர் டீம், அந்த 4 பேர் டீம், அந்த 5 பேர் டீம், இவங்க தனியாக டீம். அல்லேலூயா. ஆமேனா. இப்படியே டீமாக போயிட்டு என்ன ஆகும்? பிரிந்து போகிறவன் தன்னுடைய இச்சைகள் படி அவங்களுக்கு விருப்பப்பட்ட ஆட்களோட தான் இருப்பாங்க. பாருங்க, அந்த 4 பேர் யார் இருப்பாங்க? அவங்க விருப்ப மாட்டான ஆட்கள் மட்டும்தான். அவங்க சரியில்லை, நீ ரொம்ப சரியா இருக்கிற. அல்லேலூயா. மார்க் போடுறது அது சரி கிடையாது, இது சரி கிடையாது. நீ யாரா இருக்கிற? முதல்ல நீ ஆண்டோட பிள்ளைய முதல்ல நீ இருக்கிறியா? ஆளில் நடத்த போறியா? நடத்த விட மற்றவன் நீ குறை காண்பிச்சிருக்க மாட்டேன். ஏன் குறை பெரிய குறை, இதை வேற மற்றவங்களை வேற காமிச்சு உட்காந்துக்கிற. இது சரியில்லை, அது சரியில்லை, அவன் இப்படி, இவன் இப்படி, இவன் அப்படி பண்றான், அவன் அப்படி பண்றான், இவங்க இப்படி பண்றான், அவங்க அவங்கள பார்க்கறாங்க, இவங்க இவங்களை பார்க்கறாங்க. தேவையா உனக்கு? அல்லேலூயா. நீ பார்க்க வேண்டியவரை பார்க்க வரியா, இல்லை பார்க்கிறவங்கள பார்க்க வரியா? அல்லேலூயா. பார்க்கிறவங்கள பார்க்கறதுக்கு எதுக்கு சபைக்கு? நீ அவரை பார்க்க வந்த, இதை பார்க்க மாட்ட. அது எப்படி உட்காந்து தெரியுமா? அது ட்ரெஸ்ஸை பத்தியா, அது முடியை பார்த்தியா, அது யாரை பார்த்துறது பத்தியா, எங்க பார்த்துறது பத்தியா, எப்படி நடக்குது பார், எப்படி போகுது பார். ஏன் சபைக்கு வராத? இன்னொருவரை பார்த்து குறை சொல்றது வரனா சபைக்கு வராத. ஆலயத்தில் ஆவின் பிரகாரமாக நடத்தப்படுவதுதான் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து உங்களை நடத்துவது சபை வச்சிருக்கிற ஆண்டவர். இன்னொரு நடத்துவதை பின்னாடி பக்கம் பேசுங்கிறது இல்லை. உங்களுக்கு தெரியுமாக்கா, இப்படி நடந்துச்சமாக்கா, இன்னக்கா, அந்தக்கா, இந்தக்கா, கடைசியில் நீயே எங்க போவக்கா? நீ பாவக்காவா, கோவக்காவா, நரகமாக்கான்னு தெரிலக்கா. அல்லேலூயா. உண்டக வீட்டுக்கு ரெண்டகம் பண்றது. அதாவது
சாப்பிட்றதுனாவோ டார்லிங் ஹோட்டலில் தான், பில்லு கட்டுறதுனாவோ சுரபி ஹோட்டலில். நல்லா வருவ நீ, உன்னால வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. அல்லேலூயா. ஆண்டரால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இங்கே நடிக்கிறது பாருங்க, அப்படிங்க இப்படின்னா இல்லை பிரதர், அப்படி பிரதர், இல்லை அது பிரதர். இயேசுவின் நாமத்தில் உன் நடிப்பு தெரியாது, நீ பேச தெரியாது. நாங்கன்னா இன்னைக்கு வந்தவங்களா? அல்லேலூயா. என்ன ஊருக்கு நான் நிற்க முடியாது. என்ன டைப்பாக பேசுவேன், என்ன டைப்பில் போய் சொல்லுவேன், என்ன டைப்பில் நடிப்பேன். சில விஷயங்களை நான் கேட்குறது எல்லாமே அவங்க நினச்சிருப்பாங்க, பிரதர் அப்பாவியா கேட்டு பாவம் ஒரு சொல்கிறதெல்லாம் நம்பிட்டுக்கிறாரு. சொல்லு, புலி பதுங்குதுன்னா பாயத்துக்கு தான் நினச்சிக்க, உனக்கு தெரியல. நிறைய நேரத்தில் என்கிட்டையும் நடிக்கிறது, நீ யாருன்னு தெரியாது. இல்லைன்னா எனக்கு எதுக்கு சாப்ப, என்னை ஏன் இங்கே வச்சு கையில் மைக்க கொடுங்க, உங்கள் கையில் கொடுத்துருப்பாரு. அல்லேலூயா. ஆமேனா. அவன் நினச்சிட்டாங்க நமக்கு ஆதரவாக பேசுகிற, நமக்கு சப்போர்ட்டாக பேசுகிற, நம்ம கூட இருந்துட்டு எல்லாமே நமக்கு சாதகமாக, நமக்கே நான் கரெக்டாக இருக்கிறோன்னு. ஈச் அண்ட் எவ்ரிதிங் எல்லாமே ஆவியானுடைய வெளிப்பாடு மட்டும்தான். எனக்கு மனுஷன் தேவை கிடையாது, எனக்கு ஆவியான ஒருத்தர் போதும். ஆவினா சம்மந்தப்படுத்தி காட்டுகிறத அதை நான் நம்பினா போதும் எனக்கு. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? இப்போ நான்சியை பற்றி ஒரு ஆள் சொல்கிறாங்க அப்படின்னா உடனே நான்சி அப்படியா நான்சி எப்படிலாம் பண்ணுறலாம் கேட்க மாட்டேன், உடனே ஆவியில் நிறுத்தி பார்ப்பேன், இதான் என் வேலை. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? நான் அடிக்கிற பால் என்கிட்டே வரும் பாருங்க. சில இடத்துல நான் பால் அடிச்சு விடுவேன், பால் அடிக்கிறதுக்கான என்கிட்ட வரணுன்றதுக்காக தான். அல்லேலூயா. நான் என்ன அடிச்சுன்னா அந்த பால் அப்படி என்கிட்ட ரிப்பீட்டில் வரும். அல்லேலூயா. நிறைய பேர் நினச்சிட்டாங்க நம்மகிட்ட ஏன் சொல்கிறாங்கன்னு தெரில, நம்மளாம் ரொம்ப நம்பிக்கைக்குரியவர்கள் என்று சொல்லி அவங்களுடைய மனதில் கணக்கு நினைப்பதான் பொழப்பு கெடுக்குது. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாவற்றையும் அறிந்தவர், எல்லாவற்றையும் தெரிந்தவர், எல்லாவற்றையும் புரிந்தவர். ஆமேனா. இருக்கிறீங்களா? சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். நான் உலகத்தான் அல்லப்பா, நீங்கள் சொன்ன அப்படியே நம்பிட்டு போகிறதுக்கு எனக்கு அந்த கிருபை ஆண்டவர் கொஞ்சமாவது கொடுத்துருக்காரு. உங்கள் ஞானத்துக்கு இல்லைனா கூட எனக்கு ஏதோ கொஞ்சமாக ஞானத்தை கொடுத்துருக்காரு ஆண்டவர். அல்லேலூயா. ஆமேனா. சபையை உலகத்தோடு இணைத்து நடத்த நான் விரும்பவில்லை, சபையை உலகத்தாரை போல வைத்துக்கொள்ள நான் விரும்பவில்லை. ஆவினால் நடத்தப்படும்படியாக நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆவியான எனக்கு என்ன கொடுக்குற, அப்படிதான் நடத்த முடியும். உங்கள் சிந்தனைக்கு, உங்கள் எண்ணங்களுக்கு, உங்கள் விருப்பத்துக்கு எனக்கு சபை நடத்த எனக்கு தெரியாது. ஒரு வேளை அப்படி இல்லைன்னா வேற சபையை மாற்றிட்டு போகிறதுன்னு போகலாம், தப்பே கிடையாது. எங்கு ஆவியானவர் உங்களுக்கு ஊழியம் செய்கிறார் அங்கு நின்று கர்த்தரை ஆராதிங்கள், அது உங்களுக்கு நலம். அல்லேலூயா. கர்த்தரை நான் சொன்னது விளங்குச்சு உங்களுக்கு. சத்தியம்னா சத்தியம் இப்படி தான், நாங்கள் இப்படி தான் போதிப்போம், இப்படி தான் உபதேசம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு ஆண்டவர். அல்லேலூயா. ஆமேனா. அவங்களால எனக்கு ஆதாயம் நடக்குதுனால அவங்கள வச்சுக்கணும் எனக்கு அவசியம் கிடையாது. அவங்களால ஒரு நன்மை நடக்குனாக்கா அவங்க என் கூட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா சபை கர்த்தருடையது. ஆவியார் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அது செஞ்சுட்டு போயிடுவார். யார் சபையில் இருக்கணுமோ இருப்பாங்க, யார் இல்லை. ஆமேனா. இருக்கிறீங்களா? யாரை புதுசாக கூட கொண்டு வர்றார், யாரை பழசடமும் எடுப்பார். களை எடுத்தால் விதை வளரும். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறபடி அல்ல யோசிக்கிறபடி பேசுகிறபடி அல்லேலூயா சபையை நடத்த தெரியாது, சபையை அப்படி இருக்க முடியாது. இது என்னுடைய பிஸ்னஸாக இருந்தால் நீ சொல்கிறதெல்லாம் ஆமாம், பிஸ்னஸ் டெவலப் ஆகணும், வருமானத்தை பார்க்கணும், லாபத்தை பார்க்கணும், ஏன் விருப்பமாக நான் சபையை நடத்துவேன். அல்லேலூயா. என் பிஸ்னஸ் கிடையாது சபை. அல்லேலூயா. என் வருமானத்தை சபையை நடத்தலை. நீங்கள் காணிக்கை போட்டாலும் போடாட, தசமம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் கர்த்தரே சபையை போஷித்து ஒவ்வொரு நாள் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆத்துமாலை அவர் பலப்படுத்தி கொண்டு, ஆத்துமாலை நிலைநிறுத்த வேண்டிய இடத்துல அவர் நிலைநிற்க பண்ணுகிறார். இது என்னுடைய காரியம் அல்ல. ஆமேனா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நான் சொன்னது புரிஞ்சது? அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சபைக்குள்ள நடிச்சு வாழாத, மாய்மாலம் பண்ணி வாழாத, உலகத்தாரை போல இருக்காத, ஆவிக்குறை பிரகாரமாக நடந்துக்க, ஆவி பிரகாரம் சிந்திச்சு பாரு. அல்லேலூயா. சிலருக்கெல்லாம் இந்த இங்க நடக்கிறத போய் சொல்ல இல்லை நிச்சய மண்டையே வெடிச்சிடும். அதை சொல்லியே ஆகணும். கலக பிசாசு. அல்லேலூயா. இங்க என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் அப்படியே இன்ச் பை இன்ச்சா, இன்ச் பை டைப் அப்படியே அந்த டாபிக் இந்த டிபார்ட்மெண்ட் வைஸா ஒன்று போகும். விளங்குவேன். நீ சபைக்கு துரோகம் பண்ற, உபதேசத்துக்கு துரோகம் பண்ற, மறந்துடா. நீ யாருன்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது. அல்லேலூயா. உன்னால ஏகப்பட்ட கோடி எனக்கு வருமானமா வந்தாலும் தேவையில்லைன்ற. சத்தியத்தையும் அறிதுக, சத்தியம் அப்படின்னு என்ன அர்த்தம்? சத்தியத்தையும் அறிவு, சத்தியம் உங்களை விடுதலை என்ன அர்த்தம்? சத்தியத்தை அனுப்பினவர் யார்?
அவரை சத்தியத்தையும் அறிவேன் என்று சொன்னா சத்தியத்தை அனுப்பினது யார்? எங்க இடத்துல வந்து அவர் சொல்றாரு, நான் சுயமாய் ஒன்று பேசாமல். அல்லேலூயா. பிதா எனக்கு கற்றுக் கொடுத்தவே. அப்போ சத்தியம் எங்கிருந்து வந்திருக்கு? வந்திருக்கிற இடம் வேற. அவர் அங்கிருந்து வந்திருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர், என்ன செய்யக்கூடியவர், எதெல்லாம் நிறைவேற்றக்கூடியவர் என்பதை அறிந்திருக்கிறதுனாலே நான் விடுவிக்கப்படுகிறேன். நான் சொன்னது புரிஞ்சு உங்களுக்கு? அவர் என்னை விடுதலையாக்குகிறவர், சத்தியத்தை அறிகிறார், அவரை நான் அறிந்து கொள்கிறேன், அவரை அனுப்பி தந்தவரை நான் புரிந்து கொள்ளுகிறேன். ஆகினால் எனக்கு விடுதலை நடக்கிறது. ஆமென். அவர் எங்கிருந்து வந்தார்? அவர் அங்கிருந்து வந்திருக்கார். எங்கிருந்து? பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர். விண்ணுலக விட்டு மண்ணுலகத்துக்கு வந்திருக்கிறார். அனுப்பினவரை நான் அறிவேன். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அல்லேலூயா. சில நேரங்களில் நடக்கிற சம்பவத்தெல்லாம் நீங்க பார்க்க முடியும். நம்முடைய திருச்சபையில் சில நபர்கள் செய்கிற கிரியெல்லாம் பார்க்க முடியும். அந்த கிரியைகள்லாம் மாம்சீகமாகவே இருக்கிறது. சபை ஆவிக்குரிய பிரகாரம் நடத்தப்பட வேண்டும். ஆவியில இருக்க வேண்டும். ஆவிக்குரிய மண்டலத்தில் தான் சிந்திக்க வேண்டும். இதை சொல்லுவதனால் என்ன பிரச்சனை? இதை சொல்லுவதனால் நமக்கு என்ன நடக்கிறது? இதனால் என் ஆவிக்குரிய ஜீவன் எப்படியா பாதிக்கப்படுகிறது? இதனால் யாரெல்லாம் அஃபெக்ட் ஆகுறாங்க, அதில் யாரெல்லாம் பலியாக்கப்படுகிறார்கள் தெரியல. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? சபை சபையாய், சபை சபையாய் இருக்கும். நீ சபன சபையாயிரு. ஆவிக்குரிய சபையாயிரு. மாம்சத்தின் கிரிகளை அழித்த சபையாயிரு. பழைய மனுஷன் கலைந்து போட்ட சபையாயிரு. நீ புதிதான ஆவி உள்ளவர்களாயிருங்க. பழைய மனுஷனை தூக்கி எறிந்து விட்டு புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். நீ பழைய மனுஷியா இருக்காத, மனுஷனா இருக்காத. அல்லேலூயா. ஆமேனா. என்கிட்ட சொல்றது, நான் இது உங்களுக்கு தெரியுமா? என்னது? எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. இல்லை, இது நடந்துச்சு தெரியுமா? எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லைப்பா, விட்டுருப்பா. அல்லேலூயா. எனக்கு தெரியும். அப்போ அங்க என்ன மாதிரி பேசுறேன், இங்க வந்து என்ன மாதிரி பேசுறேன்? அதே சேம் பர்சன் தான். அதே நம்பர் அங்க போயிட்டு தெரியுமா, தெரியுமாண்ணா, தெரியுமாக்கா, தெரியுமா, தெரியுமா? நீ ஆளே அட்ரஸ் இல்லாம ஆயிடும். ஜாக்கிரதையா இரு. அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தியத்துக்கு எதிராக, ஊழியத்துக்கு எதிராக, ஊழியருக்கு எதிராக, தரிசனத்துக்கு எதிராக ஒன்றுக்கு ரெண்டுங்க பண்ணிட்டு கலகம் பண்ணிட்டு திரிஞ்ச வாழ்க்கை கஷ்டம். எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் ஒன்றும் நடக்காது. ஏன்னா இந்த திருச்சபைக்கு தலைவர் அவர். அவருக்கு விரோதமா நாவ திறக்கிறன்னு தெரியல. திருச்சபைக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ராஜ்யபுத்திரனுடைய விசுவாசி கிடையாது, அவருக்கு விசுவாசி, அவருடைய பிள்ளைகள். அவருக்கு பிள்ளைக்கு விரோதமா கலகம் மன்றம் மறந்துடாத. அப்பாவுடைய பாக்கெட்ல கை வைக்கிற, அப்பாவுடைய தலைமலை கை வைக்கிற சும்மா இருக்க மாட்டாரு. அவர் வீட்டுக்குள்ள இருக்கிறதை குற்றப்படுத்த சும்மா இருக்க மாட்டாரு. அவர் சொல்லிட்டு, என்னை தொடுகிறவன் கண், உன்னை தொட்டா யாரை தொட்ட மாதிரி? என்ன தொட்ட மாதிரி. என் ஜனத்தை தொற்றாத, என் விசுவாசத்தை தொற்றாத, என் பிள்ளை இன்னொரு இடத்துல போட்டு கொடுக்காத, கலகம் பண்ணாத. அவன் பாவிதாயா தெரியும், அவன் பாவம் பண்ணிட்டான், தப்பு பண்ணிட தெரியும். அதை மாத்துறது நான் தான். நீயே பேசுற, நீயே சொல்ற, நீயே போட்டு கொடுக்குற, நீயே கலகப்படுத்துற, நீ மேல அவ பெயரை கொண்டு வர, எதுக்கு தப்பா காண்பிக்கிற, ஏன் தவறா சொல்லிட்டுக்கிற? உனக்கு அந்த உத்தியோகம் கிடையாது. நிறுத்து. நிறுத்தலன்னா நிறுத்திடுவார். மூச்சை நிறுத்த வேண்டிய விதத்தில் நிறுத்திடுவார். என்னைக்கு அவருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய், என்னைக்கு உபதேசத்துக்கு எதிராய், பரிசுத்தத்துக்கு குலைச்சலாக்க முடிய காரியங்கள் எழும்புகிறதோ அங்கு நிறுத்த வேண்டிய இடத்துல அனனியா சப்பரோட மூச்சை நிறுத்துறது போல நிறுத்தினாலும் நிறுத்திடுவார். அவர் பரிசுத்தத்துல வைராக்கியம், தம் ஜனத்தின் மீது அவர் வைராக்கியம் உள்ள. வசனம் சொல்லுது, அவர் எனக்கா என்ன செய்வாராம்? வைராக்கியம் உள்ளவாய் எழுந்தருளுவார். சீயோனுக்காய் எழுந்தருளுவார். சீயோனுக்காய் வைராக்கியம் பாராட்டுகிறவர். அவருடைய பிள்ளைகளுக்காய் வைராக்கியம் பாராட்டுவார். அவன் தப்பு போனா நான் மன்னிக்கிறேன், அவன் தப்பு போனா நான் இறங்குறேன். உன்னுடைய உத்தியோகம் கிடையாது. சபை சபையாயிரு. ஆமேனா. உட்காந்து பிரபலப்படுத்துறதுக்கோ இல்லை அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கோ உன்னை வைக்கல ஆண்டவர். இருக்கிறீங்களா? கொஞ்சம் கரங்களை உயர்த்தினா நல்லா இருக்கும். கரங்களை அசைத்து சொன்னா நல்லா இருக்கும். ஆமேனா. உள்ள இருக்கிறத போய் வெளியே பேசிட்டு இருக்க கூடாது. நீ உலகத்தாரா இருக்கிற, இன்னும் உலகத்தில் இருக்கிறதான் சொல்லுவான். அவன் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டா, பைக் வாங்கிட்டா, கார் வாங்கிட்டா, பத்தியா பைக் வாங்கிட்டான், பத்தா கார் வாங்கிட்டு பத்தியா, அது வந்து வாழ்வு பத்தியா. இதுதான் உலகம் பேசு. நீ அதான் இங்கே உட்காந்து பேசுங்கிற. அல்லேலூயா. ஆவில வளர விடு. தட்டி எழுப்பு. உன் உத்தியோகம் என்ன? நீ எதுக்கு வர்ற அதை மட்டும் பாரு. பார்த்து நீ எதுக்கு வர்ற? பிரதாப் என்ன ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்காரு, அவர் ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது, அவர் என்ன கண்ணாடி என்ன டிசைனில் போட்டுருக்காரு,
அவர் எத்தனை மணிக்கு வந்தார், இன்னைக்கு எத்தனை மணிக்கு முடிச்சுட்டு போறாரு, இதை பார்க்கவா? கல் ஐப்ரோ இருக்குதா, லிப்பில் லிப்ஸ்டிக் இருக்குதா, லிப் பாம் இருக்குதா? உனக்கு தான் போன பெரிய பாம். அல்லேலூயா. தெரியுமா, நான் பொண்ணு அப்படி பொண்ணு வந்துக்குது ட்ரெஸ். உன் வேலையை பாரு, செய்ய வேண்டியது அவருடைய வேலை. அவர் சரி பண்ண வேண்டியது சரி பண்ணுவார், நடத்த வேண்டியது. அதுக்கு எப்படி என்னதான் சொன்னால் அந்த யூத்தில் சொல்லியிருக்காங்க பாரு, அந்த பொண்ணு எப்படி போட்டு வந்து ட்ரெஸ் ஏன் யூத்தில் எல்லாம் கண்டுக்க மாட்டான்? உன் டியூட்டியா? முடிஞ்சா பாரப்பட்டு கொஞ்சம் ஜெபம் பண்ணு, முடிஞ்சா உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணு, 2 சொட்டு கண்ணீராவது விட்டு ஜெபம் பண்ணு. அப்படியாவது நீ மனம் திரும்பியா பார்க்கலாம். புரிஞ்சுதா? அல்லேலூயா. அதை விட்டுட்டு கோல் சொல்லிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு இவங்களை பற்றி அவங்கள பற்றி அவங்க அப்படி இவங்க அப்படி ஒன்று தங்காது பாருங்க. சிலருக்கு என்ன மைண்டில் ஒன்று தங்காது, மனசில் ஒன்று தங்காது. அல்லேலூயா. அதெல்லாம் கட 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 கடன்னு போவோம். உலகத்தில் இருந்தால் நீ உலகத்தார் அல்ல, நீ வேறு பிரிக்கப்பட்ட நபர், மறந்துடாத. நீ புதிதான ஆவி உள்ளவளாய் மாற. உபதேசம் உள்ள போச்சுன்னா நீ வேற மனுஷன். உள்ள சத்தியம் இருந்தால் நீ வேற ஆளு. நீ பழைய மனுஷன் கிடையாது, பாவப்பட்ட மனுஷன் கிடையாது, இச்சையான மனுஷன் கிடையாது. உலகத்தில் இருக்கிற மற்றவங்களை போல நீ அல்ல. அல்லேலூயா. நீங்கள் எங்கள் அண்ணன் வந்தார் பேர் மதன் ராஜ் அண்ணன் வந்தார். எத்தனை மணிக்கு வந்தார் தெரியுமா சர்வீஸ்க்கு? பழைய விசுவாசி அவர். கேட்டாக்கா நாங்களும் அந்த காலத்தில் இன்னும். ஆனால் வந்த நேரம் என்னது? ஆமாம். அல்லேலூயா. அந்த காலத்துலேருந்து இந்த காலத்துல அப்படி தான் இருக்கிறார் அவர். அல்லேலூயா. சோத்திரம். மனம் திரும்ப வரணும் வரணும். அல்லேலூயா. பழைய மனுஷன் கலைந்து போடாத வாழ்க்கை கிடையாது. ஆமேனா? அல்லேலூயா. இன்னைக்கு என் பேர்லாம் சொல்கிறாங்க, இன்னைக்கு நீ தான் இங்கே ஹீரோ. அல்லேலூயா. சோத்திரம். ஆமேனா? யாரெல்லாம் பேர் வரும் தெரியல இப்போ. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பழைய மனுஷன் கலைந்து போடு. வஸ்திரம் சொல்ல, பழைய மனுஷன் கலைந்து போடு. அந்த பழைய மனுஷனை வச்சுக்கிட்டு நீ எல்லாத்தையும் பெற்றுக்கணும் நினைச்சிடாத, ஒன்றும் பெற்றுக்கொள்ள மாட்டேன். சொல்ல, ஓர நன்மை நடக்காது. நீ கத்தி தான் பார்க்கணும், நீ உபவாசம் போட்டு தான் உட்காந்து இருக்கணும், நீ சோத்திரம் பண்ணி தான் உட்காந்து இருக்கணும், நீ துதிச்சுன்னு தான் உட்காந்து இருக்கணும், நீ வந்து ஊழியம் செஞ்சு தான் உட்காந்து இருக்கணும். ஒரு நன்மை நடக்க போகிறது இல்லை. பழைய மனுஷன் கலையாத வரைக்கும் ஒரு நன்மை கிடையாதுங்க. அல்லேலூயா. ஊழியம் செய்யும்போது நான் கொடுத்த பலத்தில் தான் சரி செஞ்சுட்டு போ. அல்லேலூயா. ஆண்டவரே, நான் காலையில் எழுந்து 2 மணி நேரம் 3 மணி ஜெபம் பண்ணிட்டு போ. நான் தான் உனக்கு பலத்தை கொடுத்த ஜீவனை கொடுத்து பண்ணிருக்கேன். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் எப்பொழுதும் ஓயாமல் பாடிக்கொண்டே இருக்கிறேன். பாடிட்டு போ. நான் தான் உனக்கு குரலை கொடுத்த பாடிக்க. அல்லேலூயா. ஆண்டவரே, என்ன ஓடி ஓடி ஊழியம் செஞ்சான். செய்யுமா, செய்ப்பா, செய். ஆனால் அதில் நான் மகிமைப்படலை. அல்லேலூயா. ஏன் துன்மார்க்கமாக இருந்துட்டு எப்படி இதில் செய்தலாம்? ஆண்டவர் கனம் பண்ணி, ஆண்டவர் விரும்பி, ஆண்டவர் எது நீங்கள் எதிர்பார்க்கறத, எதிர்நோக்கிறத, நீ ஜெபிக்கிறத, நீ உபவாசிக்கிறத ஆண்டவர் எப்படி உயிரதே சந்தோஷமாக இருக்கும்படி தர முடியும்? ஏன்னா நீ அவரை விட்டு தூரமாக நின்று செஞ்சுட்டு இருக்கும் பொழுது எதுவுமே அவருடைய பார்வையில் இல்லைன்ற, எதுவுமே தேவனுடைய நாமத்துக்கு மகிமையே இல்லைன்னு சொல்ல வரேன். ஏன்னா நீ உலகத்தாராக செஞ்சுட்டு இருக்கிற. வசனம் சொல்ல, மாம்சத்தின்படி பிழைச்சாதான், மாம்சத்தை நீ அழிக்கணும், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவ. அப்ப என் கண்ணுக்கு முன்னாடி நீ யாரா இருக்கிற? புரியல. அப்ப நீ செய்யற காரியம் என்னவா இருக்கு? அது பார்வையில் வெளியரங்கமா இருக்க இல்ல, நீ யாருன்னே தெரியாம இருக்கிறது. அல்லேலூயா. கதவு அடைக்கப்படும் போது ஓடி போய் நிற்கிறான், நீ யாருன்னே தெரியாதுப்பா. கதவு அடைக்கப்பட்டாயிட்டு முடிஞ்சு போச்சு. ஆண்டவரே, நான் உங்க நாமத்தில் பிசாசு துரத்து, ஆனா தீர்க்கதரிசனம் சொல்லு, ஆத்தும ஆதாயம் பண்ணு, ஜெபம் பண்ண பண்ணிக்க, செஞ்சுக்க, கொடுத்துக்க, எனக்கு தெரியாதுப்பா. நாங்கள் எல்லாமே உங்கள் நாமத்தில் தான் பண்ணேன், எல்லாம் உங்களுக்காக தான் பண்ணேன், எல்லாம் உங்களுக்காக தான் ஓடனேன். என்னங்க அது ஒன்றுமே தெரிலன்றீங்களே? தெரியாதுப்பா எனக்கு. நீ பழைய மனுஷனுக்கு தெரியாது. அல்லேலூயா. பக்கத்து பழைய மனுஷன் கலந்து போட்டால் தான் அவருடைய கண்கள் உன் மேலே போடும். அவர் உன் நினைவாக இருக்க முடியும். உன்னை எதிர்பார்க்கிறத, உன் விரும்புகிறத, நீ எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறத ஆண்டவர் உனக்கு செய்ய முடியும்ன்ற. அல்லேலூயா. அந்த வசனம் தெளிவாக சொல்லுது, மெய்யான நீதியிலும் பரிசுத்தமும் தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமேனா? அல்லேலூயா. அப்போ உபதேசம் எங்க இருக்கு? உபதேசம் எங்க இருக்கு? சொல்லுங்க, உபதேசம் எங்க இருக்கு? அல்லேலூயா. உள்ள இருக்கணும் உபதேசம், அப்பதான் வாழ்க்கை மாறும். அப்போ உபதேசம் யாரால கடைபிடிக்க முடியும்? உபதேசம் யாரால ஏற்றுக்கொள்ள முடியும்? அவருக்கு பிள்ளையா இருக்கிறவளா மட்டும். அவருடைய பிள்ளை யாருங்க? அவருடைய ஆவினால் நடத்தப்படக்கூடியவள் தான் அவருக்கு பிள்ளை. இல்லைன்னா உலகத்துக்கு நீ தொல்ல. அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? உன் குடும்ப தொல்லையா இருப்ப, சபைக்கு தொல்லையா இருப்ப, எனக்கு தொல்லையா இருப்ப, ஊழியருக்கு தொல்லையா இருப்ப. அல்லேலூயா. மற்றவர்களுக்கும்
தொல்லையா இருப்ப. உபதேசம் உள்ள இருந்துச்சுன்னா நீ வேற ஆளுங்க, வேற மனுஷன். ஓ, ஆவியில நடத்த கைகளை தட்டி ஆண்டு மகிழ்ச்சி செலுத்துங்க. நீ புதிய ஆவியுள்ள மனுஷன், நீ வேற மனுஷன். உனக்கு நடக்கிறது எல்லாமே நீ கேட்டு நடக்காது, நீ விரும்பி நடக்காது, நீ எதிர்பார்த்தது நடக்காது. உனக்கானதை கர்த்தர் ஆயத்தம் பண்ணினதை ஆதினத்தின் காலத்துல சரியாய் திட்டம் பண்ணின காலத்துல ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய வழிகளில, உன்னுடைய பாதையில, நீ போகிற இடத்துல எல்லாம் உன் குடும்பத்தை, உன் பிள்ளைக்கு, உன் எதிர்காலத்து ஊழியத்திற்கு சொல்லி தேவன் எடுத்து வைத்த அந்த அபிஷேகத்தை, அந்த வல்லமையை பங்கு பங்காய் ஆண்டவர் கொடுக்க வேண்டிய இடங்களை கர்த்தர் கொடுத்து உன்னை அடையாளப்படுத்தி வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் தலையை உயர்த்தி உன்னை மகிமைப்படுத்துகிற, உன்னை கனம் பண்ணுகிற, உன்னை உயர்த்தி வைக்கிற, கண்மலை நிறுத்துகிற ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவனாகவே உனக்கு இருப்பார். ஆமெனா? நடக்காது, வராது, கிடைக்காதுங்க. இன்னும் முடியாதுங்க. ஏன்? நீ பழைய மனுஷனோடு இருந்தா எங்க ஆண்டவர் செய்ய முடியும்? அல்லேலூயா. இது என்ன பேட்டரி மாத்திக்கிறது என்ன செல்போன் கிடையாது. அல்லேலூயா. உன்னைய நீ மாத்தணும். வார்த்தை உள்ள போகணும், இடத்தை கொடுக்கணும். அல்லேலூயா. பழைய மனுஷனை கலைந்து போட்டு வெளியே வரணும். யோவானுடைய புத்தகத்தில் வாசிக்க 1 யோவான் 2:15-16 வாசிங்க பார்க்கலாம். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால், ஐயா உன்னுடைய அன்பு யார்கிட்ட இருக்கு? நீ யார் அன்பு காட்டிட்டு இருக்கிற? உலக மனுஷனையா? உலகத்தில் இருக்கிறதான பதவியா? உலகத்தில் இருக்கிறதான பணமா? உலகத்தில் இருக்கிறதான பொருளா? உலகத்தில் நண்பனா? உலகத்தில் இருக்கிறதான மனுஷனுடைய அதிகாரத்தையா? எதை அன்பு காட்டிட்டு இருக்கிற? யார் மேல அன்பு வச்சிருக்கிற? அன்பு எங்க இருக்குது? என் மேல உனக்கு அன்பு இருந்துச்சுன்னா நீ வேற லெவல். அல்லேலூயா. அப்பா மேல உனக்கு அன்பு இருக்குனாக்கா அப்படி கற்பனை படியெல்லாம் செய்து கொண்டிருப்ப, வாழ்ந்து கொண்டிருப்ப. ஒரு பாவம் உள்ள என்ட்ராவதுக்கு நீ இடத்தை கொடுத்துருக்க மாட்டேன். கேட்டை லாக் பண்ணிருப்பார் ஆண்டவர். உபதேசத்துல வாழல, உள்ள எல்லாம் கண்டதும் உள்ள வருது. வாசிப்பா. யாருடையது அல்ல. அது முன்னாடி வசந்த வாசிங்க. அன்பு கூறாதிருங்கள். ஏன்னா உலகத்துல இருக்கிறதெல்லாம் மாம்சத்தின் நிச்சயம் சரி, கண்களின் நிச்சயம் சரி, ஜீவனத்தின் நிச்சயம் சரி. என்னது? ஜீவனத்தின் பெருமையும் சரி. யாருது? ஆகாயத்து பிரபுவாகிய அந்தகார லோகாதிபதிகளாகிய பாதாளத்தின் கிரிகளோடு கூட எழும்பி கொண்டிருக்கிற பிரபு யாரு? பிசாசு. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அது என்னால் உண்டானது இல்லப்பா. உன் மாம்ச நிச்சயின்படி எல்லாம் நீ வாழ்ற. இரவு நேரத்தில், பகல் நேரத்தில் செல்போன்ல அதோட படுத்து எழுந்து உட்கார்ந்து அதோட செயல்பட்டு உன் கண்ணுக்கு எதெல்லாம் விரும்புதோ அதெல்லாம் பார்த்து உன் சைதை தீட்டுப்படுத்திக்கிட்டு யாரெல்லாம் பிரியுமோ அவங்களோட கூட சேர்ந்துக்கிட்டு, அல்லேலூயா, ஜபம் இருக்காது, ஒரு ஆவி இருக்காது, அபிஷேகம் இருக்காது, வார்த்தை இருக்காது, வல்லம் இருக்காது, கிரியை இருக்காது, சுவிசேஷம் இருக்காது, சபை குறித்த தரிசனம் இருக்காது, ஆத்மாதாயம் குறித்த ஏக்கம் இருக்காது. நீ எல்லாம் வாழ்ந்து என்ன பண்ண போற அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அல்லேலூயா. யாருக்காக வாழ்ற? எதுக்காக வாழ்ற? பணம் சம்பாதியம் பண்ணி நல்லா சந்தோஷமா ஆடம்பரமா வாழ்ந்து சுடுகாட்டுக்கு போத்துக்கா? அதில் சொல்லுங்க. அதெல்லாம் குப்பை. உனக்கு இருக்கிற அழகு, உனக்கு இருக்கிற திறமை, உனக்கு இருக்கிற ஞானம், உன் படிப்பு, உன்னுடைய அந்தஸ்து, உன்னுடைய பொருள், உன்னுடைய ஸ்டேட்டஸ் எல்லாமே குப்பைன்னு தெரியல. இன்னைக்கு நைட்டு உன் கண்ணை மூட வச்சான நீ உந்தெல்லாம் எங்கே போவோம்? சாரி, எந்தெல்லாம் எங்கே போவோம்? எனக்கு ஒன்றும் கிடையாது. அன்னன்னைக்கு தான் எங்கள் ஆண்டர்கிட்ட நான் கேட்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சேர்த்து வச்ச பொண்ணும் பொருளும் உன்னோடு. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. எதுக்கு வாங்க? அன்பு எங்க உனக்கு? யார் மேல அன்பு இருக்கு? மனைவியை பைத்தியமே தெரியுறியா? புருஷனை பைத்தியமா நினைக்கிறியா? பிள்ளைங்களையே வாழ்க்கை நினைச்சுக்கிறியா? அவ்வளவு குறிப்பிட்ட எல்லைகள் வரைக்கும் தான் உன்னோடு கூட இருப்பாங்க. அவங்களுடைய காலங்கள் வரும்பொழுது அவங்க கடந்து போயிடுவாங்க. ஆனால் பிதாவின் மேலே உனக்கு அன்பு மட்டும் இல்லாமல் போச்சு, நீ பரலோகமே போக மாட்டேன். இந்த உலகத்திலே வாழ முடியாது. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அதுக்காக புருஷன் மேல் அன்பு காட்டக்கூடாது, மனைவி அன்பு காட்டக்கூடாது, பிள்ளைகளை நேசிக்கக்கூடாது என்பது அல்ல. அவை எல்லாவற்றையும் காட்டிலும் தேவன் மேல் அன்பாக இருக்க வேண்டும். உங்கள் அன்பு இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குன்ற நான். இருக்கிறீங்களா? சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாசிங்க வசனத்தை.
ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் யாரால் உண்டாகல? சொல்ல யாரால் உண்டாகல? உங்க கண்ணுக்கு எது ஆசையா தோன்றது, இன்பமா தோன்றது, ஏக்கமா தோன்றது, வாஞ்சியா தோன்றது, விருப்பமா தோன்றது, உணர்ச்சியா தோன்றது, உணர்வா தோன்றது, இது இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி உங்க கண்ணுக்கு ஆசையா தோன்றது, அது என்னால உண்டாக்கப்படல பண்ணிட்டாரு. அது எனக்குரியது அல்ல. அல்லேலூயா. எனக்குரியது அல்ல, பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அப்ப அதெல்லாம் யாரால் உண்டாயிருக்கிறது? உலகத்தினால் உண்டானவைகள். அப்ப அதான் சொல்றாரு, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். நான் கடைசியை சொல்லி நான் முடிக்கிட்டோம். கவனிக்கிறோம். நீ புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும், மெய்யான நீதி, மெய்யான பரிசுத்தத்துல. அல்லேலூயா. உன் வாழ்க்கை இணைக்கப்பட்டிருக்கணும். இணைக்கப்பட்டிருந்தா தான் நீங்கள் விரும்பினதை காட்டிலும் மேலானதை ஆண்டவருடைய வாழ்க்கையாய் மாற்ற முடியும். இல்லைன்னா கஷ்டம்தான், கடினம்தான், வேதனை தான், தடத்தான். அல்லேலூயா. யாருடைய வாழ்க்கையில ஆவியில நடத்தப்படுகிறதான வாழ்க்கையை மாற்றப்பட முடியும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தார்னா நடக்க வேண்டிய இடத்தில் நடக்கும். புரியும் நினைக்கிறேன். அல்லேலூயா. உள்ள இயேசு இருக்கார். நம்ம வார்த்தை மட்டும் சொல்ல, உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் மிகவும். சும்மா டயலாக் தான், வசனம் தான், ஜபந்தான், ஜபத்துக்கு ஆதாரம் தான், ஜபத்துக்கு கூடுதலான நேரம் தான். வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறதுல ஒன்றும் குறைச்சி, ஆண்டவர் என் கூட நீ சொல்ற வார்த்தையில் அவர் கூட இருக்கிறது இல்லை, அந்த உபதேசத்தில் வாழ்றதுல தான் அவர் கூட இருக்கிறாரு. நீ ஆவின்படி நடக்கணும், நடந்தே ஆகணும். இல்லைன்னா கஷ்டம். சொல்லுங்க, நான் கட்டின வீடு மண்ணு, நான் சேர்த்து வச்ச பொண்ணு மண்ணு, நான் எடுத்து வச்சிருக்கிற பணம் மண்ணு, என்னுடைய படிப்பு மண்ணு, ஞானம் மண்ணு, அறிவு, புத்தி, ஸ்டேட்டஸ், என்எஸ், ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா? பரலோகத்தில் கேளு, உன் ஸ்டேட்டஸ் சொல்லுவார். நீ உலகத்தை ஸ்டேட்டஸ் வச்சிருக்கிற. அல்லேலூயா. உன் ஸ்டேட்டஸ் பரலோகத்தை தெரிஞ்சு நீ என்ன ஸ்டேட்டஸில் இருக்கிறன்ட்டு. அல்லேலூயா. விதவிதமாக ஸ்டேட்டஸ் இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப்பில் போடுறோம்ல, அவரை பார்த்து அவர் சொல்லுவார், என்ன பண்ணுறதுனே தெரில, நான் போன மாறன் சொன்ன மாதிரி உன்னை எங்கே கொண்டு போய் வைக்கனே தெரில. அல்லேலூயா. எங்கே கொண்டு போன சொருகி விடுறதுனே தெரில. சொருவத்துக்கும் ஓலையும் கிடையாது. அல்லேலூயா. அவனை கொண்டு போய் வைக்கிறது இடமும் கிடையாது. ஆமாம், 2 கட்டானா வாழ்ந்த டிகிரி. சர்ச்சுக்குள்ளே வந்தால் ஒரு மாதிரி நடிக்கிறேன், வெளியே போனால் வேற மாதிரி ஆயிடுறேன், வீட்டுக்கு போனால் ஒரு மாதிரி ஆயிடுறேன், நான் வேற மாதிரி ப்ரோ அப்படின்ற மாதிரி ஆயிடுறேன். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை சொன்னது விளங்குச்சு? சொல், இருக்க வேண்டியவர் இருந்தா நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும். அவர், நான் சொல்றேன், இருக்கிறது உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிற மிகவும் பெரியவர் அவர் எங்கன்னு கேட்கிறேன். அப்புறம் ஏன் உனக்கு நடக்கல? என் கேள்வி அதுதான், ஏன் உனக்கு நடக்கல? இருக்கிறவர் இருந்தால் நடக்கும்ல, ஏன் நடக்கல? அதான் என் கேள்வி. இல்லை, நடக்கல. இதுதான் ஆன்சர். அல்லேலூயா. பெரியவர் இருந்தா பிசாசு உள்ள இருக்குமா? ஜெபம் பண்ணாமல் இருக்க முடியுமா? உன்னால் வேதத்தை வாசித்தபடி நடக்காமல் இருக்க முடியுமா? நீ பாவத்தை செய்ய முடியுமா? தவறான உணர்ச்சி வருமா? தவறான எண்ணங்கள் வருமா? நினைவுகள் வருமா? யோசனை வருமா? வழி இருக்குமா? பாதை கிடைக்குமா? தேவையில்லாம சுத்த முடியுமா? உபதேசத்துக்கு ஓடுவியா? உலகத்துக்கு ஓடுவியா? உலகத்தை நேசிப்பியா? பிதாவை நேசிப்பியா? உள்ள இல்ல. நடிக்காத. பேரை மாத்திக்கிட்டா பெரிய ஆளு கிடையாது. என்ன ஜபராஜ், நான் ஜபிக்க ஜபராஜ் அப்படின்னா அப்படி பரவாயில்ல, ஜபராஜ் பேர் வச்சுக்கிறாருப்பா, நல்லா ஜபிக்க. செல்லாது. ஜாஷுவா அப்படின்னு பேர் வச்சுட்டா செல்லாதுப்பா, வாழ்க்கை மாறணும்ப்பா. ரெபேக்கான் பேரை மாத்திட்டா. அல்லேலூயா. சோத்திரம். இருக்கிறீங்களா? இருக்கிறவங்க கரங்களை போய் தலையில சொல்லுங்க, பேர்ல மாற்றம் இல்லப்பா, வாழ்க்கையில மாற்றம், மனம் மாற்றம். இதுதான் ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. பேரை மாற்றின உடனே நாள் மாறி இல்லை. பழைய மனுஷன் கலைஞ்சு போட வேண்டானா வேண்டாம், விட்டுரு. மறுபடியும் அதே தம்மு, அதே குடி, அதே கெட்ட வார்த்தை, அதே பொறாமை, பொச்சுரிப்பு, பகமை, கசப்பு, போட்டு கொடு, கலகம் பண்ணுறது. அல்லேலூயா. அதில் பார்த்து சொல்லுங்க, இந்த கலகம் பண்ணுறதுலாம், ரணகம் பண்ணுறதுலாம் எதுக்கு அடையாளம்? பில்லி சூனியம் செய்து அடையாளமா? நிறைய பேர் பில்லி சூனியம் பண்ணுற ஆட்கள்லாம் சர்ச்சில் இருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் பில்லி சூனிய ஆவிகள் விலகுவதாக, கட்டுகள் அறுக்கப்படுவதாக.
அல்லேலூயா. கலகத்தின் ஆவி, கலகத்தின் ஆவி, அல்லேலூயா. ரெண்டகம் பண்ணுகிற ஆவி, அல்லேலூயா. குறி சொல்லுகிற ஆவி, இயேசுவின் நாமத்தில் சீயோன் விடுதலை கூடாரத்தில் இராதிருப்பதாக அப்படின்னு கண்டனம் பண்ணுகிறேன். கட்டுகள் அவிழ்க்கிறேன். ஆவிகள் விலகட்டும். மறைவிடத்திலிருந்து விலகி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியவில்லை, உங்களை விட்டே விலகி கொண்டிருக்கிறது. அது உடையவர்களுடைய வாழ்க்கை விலகி கொண்டிருக்கிறது. ஆவியின் கண்களை பாருங்கள், அது விலகி கொண்டிருக்கும். அல்லேலூயா. ஆமேனா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, புதிதான ஆவி உள்ளவளாய் மாறுங்க. புதிய ஆவி உள்ளவளாய் மாறுங்க. நீ ஆவியின்படி நடத்தப்பட வேண்டும், மாம்சத்தின்படி அல்ல. மாம்சத்தின்படி தீர்ப்பு செய்யாத, மாம்சத்தின்படி தீர்ப்பு செய்யாத. பார்த்தோன்னே இவங்க இப்படியே சொல்லிடாத. உன் வாழ்க்கை கஷ்டம், கஷ்டம். அல்லேலூயா. நீ யார் கிட்ட வேண்டுமானாலும் போய் நில்லுங்க. எவ்வளோ பெரிய ஊழியக்காரர்கிட்ட போய் நாத்திகேசம் கேளுங்க. சத்தியம் இதுதான், இதுக்கு மிஞ்சினது பாவமாக இருக்கும். அல்லேலூயா. முடிஞ்சா சத்தியத்தோடு இணைஞ்சு போ, இல்லைன்னா ஒதுங்கி போ. அதுதான் உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. அல்லேலூயா. உபதேசத்தோடு இணைஞ்சா உனக்கு நடக்க வேண்டியது நடக்கும். அல்லேலூயா. உபதேசத்தோடு இணையலைன்னா உனக்கு நடக்க வேண்டியதை நடக்கும். அதை பார்க்க வேண்டிய இடத்துல நான் நிற்பேன். அல்லேலூயா. என் சபை அப்படி மாறக்கூடாது, என் பிள்ளைகள் அப்படி மாறக்கூடாது. அதுக்கு தான் ஆண்டவர் கண்டனம் பண்ணுகிறார். அதுதான் ஆண்டவர் கண்டித்து உணர்த்துகிறார். சரிப்படுத்தினா சரிப்படுத்தி தான் ஆகணும். நீ யாரை நேசிக்கிற, யார் மேலே அன்பு வச்சிருக்க, நிதானிச்சுப்பாரு. நீ எது மேலே ஏக்கமாக நிதானிச்சுப்பாரு. அல்லேலூயா. கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கைன்னு ஆண்டு இருக்க எண்ணத்தை வாழ்கிற, என்ன வாழ்ந்துட்டு கொஞ்சம் சிந்தித்துப்பாரு. என் வழி எப்படிப்பட்டதுன்னு யோசித்துப்பாரு. சரி பண்ணணும், சரிப்படுத்தி ஆகணும், சரியான இடத்துல நிற்கணும். நம்ம வாழ்க்கை மாறி ஆகணும். எங்கள் உலகத்தில் எல்லா மனுஷன் பாவம் செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. தப்பு பண்ணுறாங்க தான், விழுந்து போகிறாங்க தான், இடறி போகிறாங்க. அங்கே நிற்காது, எழுந்துருன்ற. எழுந்துக்க, விட்டு கொடுத்துரு, ஒப்பு கொடுத்துரு, அறிக்கை பண்ணிடு. அதை விட்டு வெளியே வா. கூலி பிச்சு உள்ள வச்சு அழுத்துற. அல்லேலூயா. பாவம் செய்ய ஓடுற. கண்டதையும் பார்க்கும்படிய கண்ணு ஏங்குது. எப்படி விளங்கும்? எப்படி கைட்டு செய்யற வேலை ஆசீர்வாதமா இருக்கும்? எப்படி விரும்பினதை ஆண்டவர் நிறைவேற்ற முடியும்? அல்லேலூயா. மறைவிடத்துல உன் சரீரத்தினுடைய விருப்பத்தின்படி எல்லாம் நீ செஞ்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவர் என்ன ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருவாரா? முடியாதுங்க. கலைந்து போடு, பழைய மனுஷன் கலைந்து போடு. இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு பகிரங்கமாக பேசுறாருன்னா நீ மனம் திரும்பணும். உன் மேலே அழிச்சிருக்க அன்பினால ஆண்டவர் பேசுறாரு. உடனே இன்னைக்கு இடத்த கொடுத்தனா உங்க வாழ்க்கையில உள்ள வர வேண்டியவர் வருவார். நடக்க வேண்டியது நடக்கும். உலகத்தை நீ சாட்சியை அடையாளமாக்கப்படுவ. தேவ சித்தத்துக்காக, தேவ நீதிக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக கத்தை கரத்தில் எடுக்க வேண்டிய இடத்துல உன்னை கரத்தில் எடுத்து நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்தி உன்னை மகிமைப்படுத்துகிற தேவன். ஒரு இடத்துல உன்னை தலை கீழே குனிந்து போகக்கூடாதபடிக்கு எல்லா இடங்களிலும் கர்த்தனை ஆச்சரியத்துகளை நடத்துகிற நல்ல தெய்வனை நடத்தி கொண்டே இருப்பார். அது எந்தவித சந்தேகம் இல்லை. அவர் சொன்னதை செய்கிறவர், நிறைவேற்றி முடிக்கிறவர். இன்னைக்கு உன்னோட என்னோட பேசியிருக்காருன்னா இன்னைக்கு உனக்கு ஊழியம் செய்த பரிசுத்த ஆவியானவர் உன் மேல அக்கறையுள்ளவராய், அன்புள்ளவராய் ஆண்டவர் கண்டித்து உணர்த்தி உன்னை தம்முடைய பிள்ளையாய் சேர்த்துக் கொள்ள முடியாது. நீ ஆவியால் நடத்தப்பட வேண்டும். என் புத்திரனாய் மாற வேண்டும், என் மகனாய் மாற வேண்டும், என் மகளாய் மாற வேண்டும். நீ என்னோட கூட இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் மாம்சத்தை விருப்பத்தில் நிறைவேற்ற நினைக்காத. உன் மாம்ச வைராக்கியத்தில் வாழணும்னு நினைக்காத. நான் சொல்றத கரெக்ட் சொல்லி அதே நீதியில நிக்காத. உன் நீதி எல்லாம் அழுக்கான கந்த. அல்லேலூயா. இல்ல பிரதர் நான் இப்படி பிரதர், இல்ல பிரதர் நான் அப்படி பிரதர், நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் தான், நான் என்ன பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருப்பேன், என்ன பொறுத்த இப்படி செய்யின்னு எல்லாம் மண்ணு, எனக்கு என்ன இருக்கு? போக வேண்டிய இடத்துக்கு போக வேண்டியதுதான். அல்லேலூயா. சேர வேண்டிய இடத்துல போய் சேர வேண்டியதுதான். சத்தியம் வரும் பொழுது விட்டு கொடுத்தா ஆச்சு, இல்லைன்னா போச்சு. அல்லேலூயா. அதுதான் மூச்சு. அல்லேலூயா. அதுதான் என் பேச்சு. எத்தனை பேரை சொன்னது விளங்கு? அல்லேலூயா. சத்தியத்தை மிஞ்சும் வைராக்கியத்தை வைக்காத. உபதேசத்தை மிஞ்சி வாழணும்னு நினைக்காத. உன் பிடிவாதம், ஏக்கம், உன் ஆசை, உன் விருப்பம் எல்லாம் நிறைவேற்றுறது அவரு. நீ மாம்சீகமாக உலகத்தை வந்து காட்டினா நடக்காது. நீ என்னத்தான் மனுஷங்கிட்ட ட்ரை பண்ணி கட்டாயப்படுத்தி நீ கண்டித்து பேசினாலும் நடக்காதுன்ற. மாற்றுகிறவர் கர்த்தர் தான். ஒரு மனுஷனை மாற்றுகிறவர் கர்த்தர் தான். மனதை மாற்றுகிறவர் கர்த்தர் தான். பரிசுத்தமாக்குறது கர்த்தர் தான். அந்த கர்த்தர் சொல்ற வார்த்தை தான் உள்ள போகணுன்ற. அவர் உள்ள போச்சுன்னா நீ இயேசுடைய பிள்ளைய மாறுறன்ற, நீ அந்த ஆவில நடத்தப்படுறன்ற, அதனால அவருக்கு பிள்ளையா இருக்கிறன்ற. அப்ப நீ விரும்புறதுக்கு விட மேலானது தகப்பன் செய்ய வேண்டியது செய்வார். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அப்போ உலகத்தில் உள்ளவைகள்லாம் வந்தது
மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் யாரால உண்டாயிருக்கிறது? கௌரவம் பார்க்கறது, பிரஸ்டீஜ் பார்க்கறது, அந்தஸ்தை பார்க்கறது, பணத்தை பார்க்கறது, ஆளை பார்த்து பழகிறது, கூடுறது, போறது, வர்றது, எதை? அதெல்லாம் பிசாசினால் உண்டானவைகள். என்னை நேசிக்க பிறனையும் நேசி. பாவியா நேசி பரவாயில்லை, அந்த நேசத்தினால் அவன் மனம் திரும்புவான். அல்லேலூயா. ஆனால் அவங்க கூட ஓடிடாத, அவங்க கூட சேர்ந்து பாவம் செஞ்சிடாத. உனக்குன்னு ஒரு எல்லையை ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. அந்த எல்லையோடு நிற்கணும், அந்த இடத்தோடு நிற்கணும், அந்த பாதையோடு கடந்து போகணும். ஆமேனா? அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ ஆவியினால் நடத்தப்படு. அவருக்கு புத்திரனா மாறணும், அவருக்கு பிள்ளையா மாறணும். அப்பா பிதாவே என்று அழைக்கப்படுகிற புத்திர சுவிகாரத்துடைய ஆவியை கர்த்தர் உனக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அந்த ஆவியை பிடித்து கொண்டு இன்னைக்கு நடத்தப்படுறதுக்கு இடத்தை கொடுத்தேன்னா இன்னைக்கு வாழ்க்கை மாறுதுன்னு சொல்றேன். இன்னைக்கு மாறுகிறது. இப்ப அப்பாட்ட சொல்ல போறோம், ஆண்டவரை விட வேண்டியது நான் விடணும், ஆண்டவர் தொட வேண்டியது தொடணும், எடுக்க வேண்டியது எடுக்கணும், உள் வாங்க வேண்டியது உள் வாங்கணும். உம்மால வராது எந்த வார்த்தை எனக்குள் நுழையாதிருப்பதாக, உம்மால் வராது எந்த சிந்தனையும் எண்ணங்களும் என்னை தொடராதிருப்பதாக. இந்த பலிபீடத்தில் புறப்பட்ட அந்த வார்த்தைகள் எல்லாம் உம்முடையதாக இருக்குமானால் அது என்னுடைய உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் எல்லா ரத்த நாளங்களிலும் எலும்புகளிலும் இந்த வல்லமையான வார்த்தை அனல் கொண்டு பாய்ந்து என்னுடைய சரீரங்களையும் சிந்தனைகளையும் மாற்றட்டும் என்று சொல்லி உன் நாவை திறந்து இடத்தை கொடுப்பீங்கன்னா இன்னைக்கு வார்த்தை உருவாக்குகிறது, வார்த்தை விடுதலை ஆக்குகிறது, வார்த்தை புடமிடுகிறது, வார்த்தை சீராக்குகிறது, வார்த்தை ஒழுங்குபடுத்துகிறது, வார்த்தை பரிசுத்தமாக்குகிறது, வார்த்தை நிலைநிற்க பண்ணுகிறது. இந்த வார்த்தையுடைய வல்லமை ஆவினால் நடத்தப்படுவதற்கு ஆவியான இடத்தை கண்களை மூடி எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் வார்த்தை இடத்தை கொடுத்தவர்களா, ஆண்டு சமூகத்தில் அர்ப்பணித்தவர்களா, இன்றைக்கு என்னைக்கு ஊழியம் செய்ததான தேவனுடைய வார்த்தை இன்றைய சரீரம் மாறட்டும் சொல்லி ஒப்புக்கொடு. என் ஆவி ஆத்மா மாறும் சொல்லு, ஒரு சிந்தனை மாறுவதற்கு இடத்தை கொடு. ஆவியான சமூகத்தில் எல்லாரும் அர்ப்பணித்து ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு நேராக வந்திருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை நேராக வந்திருக்கிறது. புதிதான ஆவி உள்ளவர்களாய் பழைய மனுஷனை இச்சையை கொண்ட பழைய மனுஷனை நான் கலைந்து போட்டவனாய் ஆண்டவரே உள்ளான மனிதன் நாளுக்கு நான் புதிதாக்கப்படுகிற ஒரு நேரமாய் மாறுவதாக, உள்ளத்துல ஒரு புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதி மெய்யான பரிசுத்தத்தில் நான் நடத்தப்படுவதற்கு இன்றைக்கு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளத்தக்கதா என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி கரங்களை தட்டி ஆவில நிறைந்து அப்பாவுடைய சமூகத்தில் விட்டு கொடுங்க ஒப்பு கொடுங்க. ஓ ராபா ஷாகா மானாரா தூடாபாலா ராபானா தீடாபாலா ராதாடா ரேகே மானாராகா தூடாபாலா ராதாடா ரந்தலபலப ஷபலவரபோ ரீமாந்தரபோ தியாகரபலகதுடா. எல்லாரும் வாயை திறக்கணும், எல்லாரும் வாயை திறந்து அவனுடைய சமுதிரம் எல்லாருமாய் Thank you Lord, thank you Lord. கர்த்தருடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி ஒப்பு கொடுத்து எல்லாரும் அர்ப்பணிங்க பார்க்கலாம். ஆண்டவரே வார்த்தை கிரியை செய்யட்டும். அந்தகார பிரபு ஆண்டவர் அந்தகாரத்துல ஆண்டு மண்டல ஆகாயத்து பிரபு அவனுடைய கிரியை அந்த உலகத்தில் உண்டான இச்சை, உலகத்தில் உண்டாயிருக்கிற கண்களின் இச்சை, உலகத்தில் உண்டாயிருக்கிற மாம்சத்தின் பெருமை, ஆண்டவர் மாம்சத்தின் கிரியை ஆண்டவர் இப்பொழுது என் ஜீவனத்தின் பெருமை என் சரீரத்தை விட்டு விலகட்டும், என் சிந்தையை விட்டு விலகட்டும், எண்ணங்களை விட்டு விலகட்டும், அவைகளை விட்டு விலகட்டும். ஆவி ஆத்மா சரீரத்தில் வார்த்தை செய்யட்டும். ஆவியார் ஊழியம் செய்வீராக. இப்பொழுது பழைய மனுஷனை கலைந்து போடட்டும். உள்ள புதிதான ஆவி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் பங்கெடுக்கப்படுகிற ஒரு ஆவியினால் கர்த்தர் நிரப்புவீராக. ஒரு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளத்தக்கதா ரீபாலா ஷாகபாலரதரபலர ஹந்துனா நிரப்பப்படட்டும். யார் இடத்தை கொடுக்கிறீர்களோ ஆவியினால் நடத்தப்படுவர்களாய் மாறுகிறீர்கள். நீ மாம்சந்தமணி நடக்கிறதுனால நீ சாவீர்கள் அல்லவா வேதம் சொல்லுகிறது. என் ஆசீர்வாதம் செத்து போக கூடாது, என் அபிஷேகத்தை இழந்துடக்கூடாது, என் ஸ்தானத்தை இழந்துடக்கூடாது. தேவன் என்னை வைத்த அந்த மகிமையான ஸ்தானத்தை விட்டு நான் வழி விழுந்து விடக்கூடாது. இது உலகத்துக்காய், உலகத்துடைய இன்பத்திற்காய், உலகத்துடைய ஆசைகளுக்காய், உலகத்தின் அன்புக்காக நான் போய்விடக்கூடாது. அப்பா எதுல நான் பிரயாசப்படுகிறேன், எந்த அன்பில் நான் தரித்திருக்கிறேன், இது பிதாவினால் உண்டானது அல்ல. நீ உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டிருந்த மறந்துடாத, உலகத்திலிருந்து நீ வேறு பிரிக்கப்பட்டிருந்த மறந்துடாத. இந்த மூன்றாவது ஆராதனை கர்த்தர் உன்னோடு திட்டமாய் கர்த்தர் பேசி இருக்கிறார். இன்னோடு ஆண்டவர் திட்டமாய் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ரிமானா சாந்தரா பலரா ஹந்துனா ரெகதே மனா துரோ சிதே பரா ஹந்தியா கட பலரா ஹந்துனா. நன்றி தகப்பனே, நன்றி பரிசுத்தரே, நன்றி தகப்பனே. வாய்களை திறந்து அறிக்கை பண்ணுங்க. நான் ஆவியினால் பிழைக்க வேண்டும், ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். என் அப்பாவுக்கு நான் புத்திரனாய் இருக்க வேண்டும், என் அப்பாவுக்கு நான் பிள்ளையாய் இருக்க வேண்டும்.
நான் மாம்சத்தின் கிரியைகளை செய்களை அழிக்கிறேன். மாம்சத்தினுடைய செய்கைகளை அழிக்கிறேன். மாம்சத்தினுடைய செய்களை அழிக்கிற உள்ள வார்த்தை போக 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 சரித்தினுடைய செய்கள் அழிகிறது. பாவமான செய்கை, பாவமான சிந்தனை, பாவமான நினைவு, அந்த கிரியைகள் அழிந்து விழுகிறது. காபானியா தடா மனாஷதே பரா ஹந்தகோ ஷேகே பரா ஹந்தன மனரா ஹந்துனா. இறுதி கால சபையினுடைய எச்சரிப்பு சத்தம் இது. கடைசி கால சபையினுடைய எச்சரிப்பின் சத்தமாய் கர்த்தர் துணிக்கிறார். மாரநாதா, அவர் சீக்கிரம் வரப்போகிறார். சபை மறுரூபப்படுத்த வேண்டும், சபை ஒழுங்காக்கப்பட வேண்டும், சபை பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், சபை அவர் விரும்புகிற இடத்தில் நிற்க வேண்டும். இடத்தை கொடுத்தவர்கள் பிழைத்தீர்கள். இடத்தை கொடுத்தவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இடத்தை கொடுத்தவர்களை கர்த்தர் மகிமைப்படுத்தி கர்த்தர் வைக்க போகிறார். ஆண்டுடைய சம்மதம் விட்டு கொடுத்தவர்களாய் ஆண்டு நம்முடைய பேச நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி நம்மத்தில் இருக்குதான சுகுமார் ஜோம் பண்ணுங்க. வேதம் சொல்லுகிற பிரகாரமாய் ஆண்டவரே, மாம்சத்தின் சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாய் இருக்கு என்று சொல்லப்பட்டது போல ஆண்டவரே, சிந்தையில வருகிற மாம்சத்துல வருகிற எல்லா போராட்டங்களையும் மேற்கொள்ளத்தக்கதான வல்லமுள்ள வார்த்தை கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. வேதம் சொல்லுகிறது, நீ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடு என்று சொல்லி, இந்நாள் முதற்கொண்டு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி, அவர்கள் கனிகளினால் அவர்கள் அறியப்படுவார்கள். ஆண்டவரே, தேவன் ஒரு கனி கொடுக்கும்படியாய் அதிக கனிகளுக்கு ஏதுவாய் கர்த்தர் எங்களை சுத்திகரிக்க பண்ணின இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கண்களில் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை எங்களை விட்டு விலகொட்டு ஆண்டவரே, இந்த சத்தியத்துக்கு விரோதமாய், வேத வசனத்துக்கு விரோதமாய், இதில் எழுதியிருக்கிற ஒவ்வொரு எழுத்தின் உறுப்புக்கு விரோதமாய் எங்கள் அவயங்கள் செய்கையில் ஒன்றும் கிரியை செய்யக்கூடாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால் எங்களை சர்வாங்க தகன பலிகளாய் தாழ்த்துகிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத ஒவ்வொரு அங்க அவயங்களும் ஆண்டவரே, அவைகளெல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டு இந்த நாள் முதற்கொண்டு எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள் என்று சொன்ன இந்த உலகத்தினுடைய இச்சைகளும் ஆசைகளும் நாங்கள் நிறைவேற்றாதபடிக்கு சிலுவையில் உரிந்து கொண்ட அந்த வல்லமையை தரித்து கொள்ளுகிற ஒரு மாற்றத்தை கர்த்தர் இந்த நாள் முதற்கொண்டு எங்களிடத்தில் பிரகடனப்படுத்துங்க. நாளுக்கு நாள் இந்த ஆவி ஆத்துமா உமக்கென்று பிரயோஜனப்படட்டும். ஆண்டவரே, இது முதற்கொண்டு தேவனிடத்தில் அதிகமாய் கனிகளை எதிர்பார்க்கத்தக்கதான ஆண்டவருடைய பசியை ஆற்றுக்கூடும் நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு சாட்சியுள்ள ஜீவம் எங்களுக்கு வெளிப்படட்டும். ஆண்டவரே, நடக்க நிற்க செய்க எல்லாவற்றிலும் கிறிஸ்துவுடைய சாயலை வெளிப்படுத்துகிற ஒரு நற்கந்தமாய் வீச பண்ணுகிற ஒரு யோவான் சாணைகளை போல எரிந்து பிரகாசிக்கிற வெளிச்சமாய் மாற ஆண்டவரே, உலகத்திலோடு ஐக்கியம் கொள்ளாதபடிக்கு, உலகத்தில் உள்ளவர்கள் அன்பு கூறாதபடிக்கு கர்த்தர் எங்களை வேறுபடுத்தியதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளும் அந்தகார பிரபுகளும் ஆண்டவரே, இப்பிரபஞ்சத்துடைய கிரியைகளும் என்னுடைய மனக்கண்களும் குருடாக்கி வைத்திருக்கிற எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயங்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் இன்று எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்க கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானுடைய பலத்திற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். ஒரு பாடலை பாடும் பொழுது தேவனுக்கு காணிக்கை செலுத்துவோம். இந்த வாரத்தில் பிறந்த நாள், இந்த வாரத்தில் பிறந்த நாள் திரும்ப நாள் காணக்கூடிய யாராவது இருக்கிறீங்களா? இந்த வாரத்தில் பிறந்த நாள் திரும்ப நாள் காணக்கூடிய வெட்டிங் டே. ஓகே, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தருடைய மேலான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமணம் காண்கிற பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். ஹாப்பி வெட்டிங் டே, ஹாப்பி பர்த்டே. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி நாம் அவளுக்கான ஜெபிக்கலாம். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடிய பலப்படுத்த முடியாது. நமக்கு ஜெய்வல் பிரதர் ஜெபம் பண்ணுங்க. சோதரிக்கிறோம் அப்பா, எங்களோட பேச நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவர். கண்டித்து உணர்த்துகிற தேவனா இருக்கிறீரப்பா. இந்த வாரத்தில், இந்த மாதத்தில் அப்பா, திருமண நாளை காணும் அப்பா, பிறந்த நாளை காணும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. எழும்பு பிரகாஷ் கிருபை தாங்க, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கிருபை தாங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம், நன்றியாலுமை துதிக்கிறோம். உயர்த்தி எங்களை தாழ்த்தி மகிமைப்படுத்துகிற கனப்படுத்துகிறோம். துதி கனமகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரட்சகரமாக இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டி கேட்டுக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு பாடலை பாடுவோம். நாம் பாடலை பாடின பின்பு நம் ஜெபத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.
ஈஸ்வராஜனே உன் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. ஈஸ்வராஜனே உன் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் வாழுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் வாழுவே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ் செழிக்க வைத்ததே. எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும், எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும், அன்பான தேவனே என்னை உயர்த்தினீ. அன்பான தேவனே என்னை உயர்த்தினீ. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் வாழுவேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் வாழுவேன். இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வு செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வு செழிக்க வைத்ததே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நம்முடைய திருச்சபை சார்ந்த அருமையான திரு ஜெய்வேல் டேனியல் சத்யா அவருடைய 2வது குமார்த்தி வேலூர் மாவட்டம் கேகுப்பம் மேல்காவனூர் கிராமத்தை சார்ந்ததான அருமையான திருமதி மலத் ஜெயசனுடைய இளையகுமாரமான சகோதரர் ராம்குமார் என்ற ஜோஷ் அவர்களுக்கு வருகிறதான மே மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை சரியாக மாலை 5 மணிக்கு மேல் நம்முடைய வேலூர் பகுதியில் இருக்கிறதான சிசி மத்திய ஆலயத்திலே பரிசுத்தவான்களாலே இந்த திருமணம் நடத்தி வைக்கப்படுகிறது. நீங்கள் யாவரும் இந்த திருமணத்திலே கலந்து கொள்ளவும். அதன் பின்பு நடக்கிறதான திருமண வரவேற்பு நிகழ்ச்சி எஸ்எஸ்வி மஹாலில் நடைபெற இருக்கிறது. ஷேன்பாகம் பகுதியில் நீங்கள் யாவரும் கலந்து கொண்டு பிள்ளைகளை வாழ்த்தும்படி ஆசீர்வதிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வருகிறோம். துவக்கம் முதல் முடிவுமாய் தேவன் நடத்த இந்த இறக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர், இன்றைக்கு நீர் எதை பேச வேண்டும் என்று கர்த்தர் எண்ணினீரோ அந்த வார்த்தையை கர்த்தர் பிரகடனப்படுத்தினதற்காக நன்றி அப்பா. ஆண்டவர், இந்த வார்த்தை எங்கள் உள்ளும் புறமாய் கிரியை நடப்பிக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்ய. ஆண்டவர், இன்றைக்கு ஓலை வாசிக்கப்பட்ட நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் வழிகளும் பாதைகளும் கர்த்தர் ஆச்சரியப்படுத்தி நடத்தும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலங்களும் நம்முடைய பிரசனத்தில் நம்முடைய கிருபையில் நம்முடைய அபிஷேகத்தில் காணப்படக்கூடிய கிருபையை தாரும். ஆசீர்வதிங்கப்பா. வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளையுடைய குடும்பங்களும் சத்தியத்தோடு இணைந்து நிற்கட்டும், வருகின்ற ஆயத்தப்படட்டும். ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் ஆவினால் சாரமற்றிருந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்தும். படைத்த ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் அமைக்கி குளிக்கும் மடியிலே சரிந்து கொள்ளும்படியான நன்மையை தாரும். நீ சொன்னதை சொன்னபடி நிறைவேற்றுகிறவர் அந்த வார்த்தைக்கு விட்டு கொடுக்கிறோம். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் இன்றைக்கும் சதா காலமும் நாம் அனைவரோடு கூட விசேஷமாய் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அர்ப்பணித்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளையோடும் குடும்பத்தோடும் எதிர்காலத்தோடும் சந்ததியோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டுமாய் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.